for you. I'm for you. We are for you. Hi and hello my purple wings. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Hope you all ரைட். இன்றைக்கி உங்கள் எல்லாருக்காகவும் ஒரு ஸ்பெஷலான ஒன் ஷாட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எஸ், அவர் சேனல் ரீச்ட் 3K+ சப்ஸ்கிரைபர்ஸ். 3K ரீச் ஆகி ரொம்ப நாள் ஆகுது எனக்கு தெரியும். பட் தேயோட சீரீஸ் வந்துட்டு இடையில கண்டினியூ பண்ணிட்டு இருந்ததுனால என்னால் இதை டப் பண்ணுறதுக்கு டைம் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ ஃபைனலி நான் டப் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அண்ட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே ஒன் திங் தட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த பியூட்டிஃபுல் ஹார்ட்ஸ் ஹூ சப்போர்ட்டிங் மீ ஃப்ரம் த வெரி பிகினிங். 3K+ சப்ஸ்கிரைபர்ஸ் இன் ஜஸ்ட் 5 months. சத்தியமாக சொல்கிறேன், ஐ குடன்ட் ரீச் திஸ் மச் சக்ஸஸ் வித்தவுட் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட்டா, அவ்வளோதான் நான் சொல்கிறேன். ஸோ ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங் கைஸ், லெட்ஸ் க்ரோ டுகெதர். ஓகே, கண்டிப்பாக இதை விட டபுள் டைம்ஸ் அதிக சப்ஸ்கிரைபர்ஸை நம்ம ஃப்யூச்சரில் ரீச் பண்ணுவோம். ஓகே, த ஒன் ஷாட் நேம் இஸ் அரேஞ்ச் மேரேஜ் வித் மை ஜிமின் அத்தான். தேயோட சீரீஸ் முடிஞ்சதுலேருந்து நிறைய பேர் வந்து இந்த அத்தான் அப்படின்ற கான்செப்டை ரொம்பவே மிஸ் பண்ணி இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த சீரீஸில் ஒயின் வந்து ஜிமினையும் ஒரு சில எபிசோட்ஸில் அத்தான் அப்படின்ற கூப்பிட்ற மாதிரி நான் வச்சுருப்பேன். நிறைய பேருக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்ததுன்னு சொன்னீங்க. ஸோ ஏன் நம்ம அந்த ஒரு கான்செப்டை வச்சு ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் ஒரு ட்ரையல் தான் பார்த்தேன். சீரியஸ்லி அவுட் ஆஃப் த வேர்ல்டாக இருந்துச்சு. ஸோ ஃபைனலி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அண்ட் இந்த ஒன் ஷாட் பற்றி சொல்லணுன்னா ரொம்ப ஹார்ட் வார்மிங்காக இருக்கும், ஃபீல் குட்டாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். அண்ட் நிறைய ப்ளஷி மூமெண்ட்ஸ் இருக்கும். பிகாஸ் இதில் நான் ஹீரோவாக போட்டிருக்கிறது நம்ம வாத்துக்குட்டி ஜிமின் பேபி தான், த ஃப்ளர்ட்டி கிங். அவரை ஒரு ஒன் ஷாட்டில் போட்டு அதில் ப்ளஷி மூமெண்ட்ஸ் இல்லைன்னா எப்படி? அண்ட் நான் என்னோடய ஒன் ஷாட்டில் ஒரு விஷயம் ஸ்டார்டிங்கில் சொல்கிறேன்னா அது கண்டிப்பாக என்னோடய வீடியோ உள்ளேயுமே இருக்கும். என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அது தெரியும். ஓகே, நீங்கள் என்னோடய சேனலை புதுசாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் எல்லாருமே லைக் பண்ணுங்கடா. நான் பார்க்குறேன் எனக்கு வியூஸ் வந்து ஒன் ஷாட்ஸ்க்கெலாம் நிறையவே கிடைக்கிது. ஒரு 5000க்கு மேலே கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதுவே லைக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 300 கூட தாண்ட மாட்டேங்குது. அதை பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? ஸோ ப்ளீஸ் நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். அது என்னோடய வியூஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ பார்க்குற எல்லாருமே லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். அண்ட் கீழே வந்துட்டு ஹைப்னு ஒரு பட்டன் காட்டுச்சு அப்படின்னா அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுவுமே ரெக்கமெண்டேஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ ஹோப் நீங்கள் எல்லோரும் அதை பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகே, என்னை இன்ஸ்டா, டெலி அண்ட் வாட்ஸ்அப்பில் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணலையோ ஜஸ்ட் என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சேனலோட பயோவில் எல்லா லிங்க்குமே இருக்குது. இன்ஸ்டாவில் நான் வந்துட்டு என்னோடய ஏஐ விஷுவல்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுறதா சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு விருப்பம்னா அது மூணுத்துலேயுமே என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, வித்தவுட் எனி டிலே நம்ம ஒரு சின்ன இன்ட்ரோ மட்டும் பார்த்துட்டு ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டில் எதுவும் நாய்ஸஸ்லாம் கேட்டுச்சுன்னா அதை அப்படியே தட்டி விட்டுட்டு ஜஸ்ட் ஃபீல் பண்ணுங்கள். ஓகே, வாங்க உங்களெல்லாம் ஸ்ட்ரைட்டாக FF வேர்ல்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறேன். ஸ்டோரிக்கு சின்னதாக ஒரு இன்ட்ரோ மட்டும் பார்த்துடலாண்டா. ஜிமினோட ஏஜ் வந்து 30 அண்ட் அவர் கோயம்புத்தூரில் ஒரு பெரிய MNC கம்பெனியில் நல்ல பொசிஷனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. மந்த்லி ஒரு 2 lakhs கிட்ட ஏர்ன் பண்ணுவார். அண்ட் ஜிமினோட ஃபேமிலி ரொம்பவே ரிச். இங்கே இந்த சைடு உங்களை பார்த்தா உங்களுக்கு ஏஜ் வந்து 20 அண்ட் நீங்கள் வந்துட்டு ஒரு பக்கா கிராமத்து பொண்ணு, பட்டிக்காட்டு பொண்ணு. அதாவது இப்படி ஒரு ஊர் இருக்குது அப்படின்றது கூட யாருக்கும் தெரியாது. ஊரே அந்த பேரே யாரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஊர். உங்களுக்கு ஏஜ் வந்து 20, நீங்கள் உங்கள் வீட்டுக்கு ஒரே பொண்ணு. அண்ட் உங்களை வந்து 10th வரைக்கும் மட்டும்தான் படிக்க வச்சுருப்பாங்க. நீங்கள் அதுக்கு மேலே படிக்கவும் விரும்பலை. எனக்கு இது போதும், எனக்கு எழுத படிக்க தெரியும்ல, அதுவே போதும் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அதுவுமே உங்களுக்கு தமிழ் மட்டும்தான் எழுத படிக்க தெரியும். இங்கிலீஷில் ஒரு வார்த்தை கூட பேச தெரியாது உங்களுக்கு. படிக்க தெரியாது, எழுத தெரியாது, இங்கிலீஷே தெரியாது உங்களுக்கு. அண்ட் நீங்கள் ரொம்ப சிம்பிள், ரொம்ப இன்னசென்ட், அப்பாவியான ஒரு பொண்ணு. அண்ட் நீங்கள் எலிகண்ட்டாக க்யூட்டாக ஒரு மூக்குத்தி போட்டிருப்பீங்க. சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த மூக்கும் மொழியும் லட்சணமாக இருக்காங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அவ்வளோ அழகாக இருப்பீங்க நீங்கள். உங்களுக்கு மேக்கப்னால் என்னென்னு கூட தெரியாது. இந்த மேக்கப் அப்படின்னாலே பொட்டு வச்சுட்டு மை வச்சாலே உங்களை பொறுத்தளவு பெரிய மேக்கப். ஸோ இப்படி இருக்கிற உங்களை அவ்வளோ ரிச்சஸ்ட் சிட்டியான கோயம்புத்தூரில் இருக்கிற ஜிமின் எப்படி கல்யாணம் பண்ணார்? எப்படி அவர் உங்களுக்கு அத்தான் ஆனார்? இது எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோவான ஜிமினை தான் பார்க்க போகிறோம். ஜிமின் அவங்க அம்மா அப்பாவை கூட்டிக்கிட்டு காரில் ஒரு வில்லேஜ்க்கு தான் போயிட்டுருக்காரு. மா, இன்னும் எவ்வளோ தூரம் தான் போகணும்? கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் எந்த ஊரும் வர மாதிரி தெரியல. ஊருக்கான போர்டும் இல்லை, அக்கம் பக்கத்தில் ஒரு கடை கூட இல்லை. என்ன ஊருமா இது? டேய், அதான் கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி ஒரு டீ கடை வந்துச்சேடா, அவங்கக்கிட்ட தான் கேட்டோமே. இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் அந்த கிராமம் வந்துரும்னு சொன்னார்ல.
ஆனால் அம்மா, எதுக்காக இப்படி நீங்கள் ஊர் பேர் தெரியாத ஒரு ஊருக்கு வந்து பத்திரிக்கை கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க? இவங்ககிட்டலாம் கொடுத்தே ஆகணுமா என்ன? அப்படி சொல்லாதடா ஜிமினா. இவங்களாம் நம்மளோட தூரத்து சொந்தம். நீ குழந்தையா இருக்கும்போது இங்கே தான் பிறந்த. உனக்கு 3 வயசாக இருக்கும்போது நம்ம கோயம்புத்தூர் கிளம்பி போனோம். அதுக்கப்புறம் இவங்களெல்லாம் நம்ம பார்க்குறதும் இல்லை, இவங்ககிட்டலாம் நம்ம பேசுகிறதும் இல்லை. தங்கச்சியோட கல்யாணத்துக்கு இவங்களெல்லாம் கூப்பிடணும்னு எனக்கு ஆசையாக இருக்குடா. உறவு விட்டு போயிடக்கூடாது இல்லடா ஜிமினா. கடைசியாக உனக்கு 5 வயசும் 6 வயசும் இருக்கும்போது இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சா, எத்தனை குழந்தைங்க இருக்குது, எதுவுமே தெரியாதுடா. இப்போ தான் போகவே போகிறோம். ம், நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறீங்கன்றதுக்காக தான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். ஓட்டுடா ஓட்டுடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. இப்போ நம்ம இந்த சைடு உங்களை பார்க்கலாம். நீங்கள் காலையிலே சீக்கிரமாக ஏந்திரிச்சு தலைக்கு குளிச்சுட்டு க்ரீன் கலரில் ஒரு பட்டு புடவை எடுத்து கட்டிட்டு உங்கள் ரூமில் ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. இப்போ உங்களோட பாட்டி தான் அங்கேருந்து ஒயனு அம்மாடி ஒயனு ஆந்தோ வர அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரூம்லேருந்து வெளியில் வரீங்க. என் கண்ணு ராஜாத்தி. ம்ம். என்னது இது, முடிய காய வைக்கலையா இன்னும்? இப்போதான் அப்பத்தா குளிச்சுட்டு புடவை கட்டி முடித்தேன். காய வைக்கிறதுக்குள்ளே நீங்கள் கூப்பிட்டுட்டீங்க. அப்படியா? சரி சரி புள்ள, சட்டுப்புட்டுன்னு முடிய காய வச்சுட்டு அலங்காரம் பண்ணிக்கோ. வரவன் இன்னைக்கு உன்னை பார்த்த நிமிஷமே உன்னை கட்டிக்கிட்டு போயிடணும், சரியா? பார்த்த அடுத்த நிமிஷமே எப்படிமா கட்டிட்டு போக முடியும்? அப்படின்னு சொல்லிட்டு கையில் வாட்ச் கட்டிகிட்டே உங்கள் அப்பா அங்கேருந்து வராரு. அப்பா, கண்ணு குளிச்சிட்டியாடா? சரி, நல்லா அலங்காரம் பண்ணிக்கோ, முடிய காய வச்சுக்கோ. அம்மாவும் நானும் கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துடுறோம், சரியா? ம் சரிங்கப்பா, பார்த்து போயிட்டு வாங்க. அம்மாடி ஒயன், வரத்துக்குள்ளே அலங்காரம் பண்ணி ரெடி ஆயிரும், சரியா? மாப்பிள்ளை வீட்டிலேருந்து எப்போ வேணாலும் வந்துடுவாங்க. சரிங்கம்மா, நீங்கள் பார்த்து போயிட்டு நிம்மதியாக சாமி கும்பிட்டு வாங்க. சரிம்மா, அப்போதான் பார்த்துக்கோ, வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அப்பா வந்துட்டு கோவிலுக்கு கிளம்புறாங்க. எஸ், இன்றைக்கி உங்களை பொண்ணு பார்க்குறதுக்காக வர போகிறாங்க. அதனால தான் உங்கள் அம்மா அப்பா காலையிலே கோவிலுக்கு போயிட்டு உங்களுக்கு நல்லபடியாக கல்யாணம் நடக்கணும்னு வேண்டிக்க போகிறாங்க. இப்போது டைம் வந்துட்டு ஒரு 10:30 இருக்கும். ஜிமினோட கார் இப்போ உங்கள் வீடு வாசல் முன்னாடி தான் வந்து நிற்கிது. அப்படியே ஜிமின் அந்த விண்டோ ஓப்பன் பண்ணி உங்கள் வீட்டை பார்த்துட்டு, அம்மா, நல்லா தெரியுமா இந்த வீடு தானே? ஆமாண்டா நல்லா தெரியும், இன்னும் மாறாமல் அப்படியே இருக்குது, இந்த வீடு தான். சரி அப்படின்னு சொல்லிட்டு கார்லேருந்து எல்லாருமே இறங்குறாங்க. உள்ளே உங்கள் அப்பத்தா தான் அந்த வெத்தலையில் சுண்ணாம்பு தடவிட்டு உட்காந்துட்டு இருக்காங்களா. இப்போ ஜிமினோட ஃபேமிலி அப்படியே உள்ளே என்ட்ரி ஆகிட்டு இருக்காங்க. உங்கள் அப்பத்தா அப்படியே பார்த்துட்டு, அடே அத்தே, மாப்பிள்ளை வீட்டிலேருந்து எல்லோரும் வந்துட்டாங்க போல இருக்குது. கோயிலுக்கு போனவங்கள வேற இன்னும் ஆளை காணோமே. வீட்டில் யாராவது இருக்கீங்களா? இருக்கோம்மா, உள்ளே வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி உங்கள் அப்பத்தை வந்து உள்ளே வெல்கம் பண்ணிக்கிறாங்க. வரும் வாடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உள்ளே போகிறாங்க. உங்கள் அப்பத்தாவால் ஏந்திரிச்சு நிற்கலாம் முடியாது. அப்படி நடந்தாலுமே அந்த குச்சி வச்சுட்டு தடுமாறி தான் நடப்பாங்க. ஸோ உட்காந்துக்கிட்டே தான் இருக்காங்க. அப்படியே உட்காந்துக்கிட்டே, வாங்க தம்பி, வாங்க வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து உட்கார வச்சுக்கிறாங்க. எப்படி இருக்கீங்க அத்தை? உடம்புலாம் பரவாயில்லையா? ஐயோ, சம்பந்தம் பேசி இன்னும் முடியவே இல்லை, அதுக்குள்ளே உரிமையாக அத்தனைலாம் கூப்பிடுறாங்க அப்படின்ற மாதிரி உங்கள் அப்பத்தான் மனசுக்குள்ளே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. நான் நல்லா இருக்கேன் தம்பி. குடும்பத்தில் எல்லாரும் சௌக்கியமா? எல்லாரும் நல்லா இருக்காங்க அத்தை. எங்க தங்கச்சியும் மச்சானும் காணும்? தங்கச்சி மச்சானா? அப்போது எனக்கு இந்த சம்பந்தம் முடிஞ்சிரும் போல இருக்கு. அது நீங்களாம் வரீங்கன்னு சொல்லிட்டு என் பையனும் மருமகளும் இப்போ தான் கோயிலுக்கு கிளம்புனாங்க, வந்துடுவாங்க. நாங்கள் வரோன்னு கோயிலுக்கு போனாங்களா? என்னங்க, நம்ம தான் வரோன்னு சொல்லிட்டு வரலையே. அதான் எனக்கும் புரியல. அத்தை எப்போ வருவாங்க? தோ வந்துடுவாங்க தம்பி. ஐயோ, வந்தவங்களுக்கு ஒரு காப்பி தண்ணி கூட போட்டு கொடுக்க முடியல. கிளவியினால எந்திரிக்கவும் முடியாதே. எப்படியும் மாப்பிள்ளைக்கு ஒயன் தானே காப்பி கொடுக்கணும். பேசாமல் அவளே போட சொல்லிடுவோம். அம்மாடி ஒயனே, சொல்லுங்க அப்பத்தா அப்படின்ற மாதிரி இங்கேருந்து நீங்கள் கேட்குறீங்களா? ஜிமின் உங்கள் வாய்ஸை வந்து நோட் பண்ணி இருந்திருப்பாரு. என்ன வாய்ஸ்டா இது அப்படின்ற மாதிரி அவர் திங்க் பண்ணிட்டு இருக்காரு. தோ வந்திருக்கிறவங்களுக்கெல்லாம் காப்பி தண்ணி போட்டு கொடுமா. என்னது இது, அதுக்குள்ளே மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்துட்டாங்களா? இன்னும் அம்மா அப்பா கோவில்ல இருந்தே வரலையே. இப்போ என்ன பண்ணுறது? வந்திருக்கிறவங்கள காக்க வைக்கக்கூடாது, நம்மளே போய் காஃபி போட்டு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ரூம்லேருந்து வெளியில் வரீங்க. ஆக்சுவலாக கிச்சனுக்கும் ஆப்போசிட்டில் தான் வந்துட்டு உங்களோட ரூம் இருக்கும். ஹால்லேருந்து கிச்சன் பார்த்தா ஸ்க்ரீன் வந்து போட்டு மூடிருக்கும், டபுள் சைடில் ஸ்க்ரீன் போட்டு மூடிருக்கும். ஸோ தட் வந்துட்டு இங்கேருந்து பார்த்தா கிச்சன் தெரியாது. நீங்கள் அப்படியே அந்த உங்களோட ரூம்லேருந்து நீங்கள் கிச்சனுக்கு வரும்போது வெளில வந்திருப்பீங்கள்ல, காலில் வந்து கொலுசு போட்டிருந்துருப்பீங்க. அந்த சவுண்ட் வந்து நல்லாவே கேட்குது. ஜிம்மன் அப்படியே யாரா அந்த இனிமையான குரல் அப்படின்ற மாதிரி எட்டி எட்டி பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. பட் ஸ்க்ரீன் போட்டிருக்கு.
எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்க்ரீன்லேருந்து லைட்டாக ஓப்பன் பண்ணி எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. ஸோ அந்த ஸ்க்ரீன்லேருந்து ஒரு கை வந்து இப்படி லைட்டாக இப்படி விலக்கி எட்டி பார்க்குற மாதிரி இருக்குது ஜிமினுக்கு. ஸோ இப்படி எட்டி பார்க்கும்போது உங்களோட கண்ணு மட்டும் அவருக்கு அவ்வளோ அழகாக தெரிஞ்சிட்டு இருந்திருக்கும். அவர் அப்படியே அதையே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் வந்து யாரோட ஃபேஸையுமே பார்க்கல, ஆக்சுவலாக கீழே கால் மட்டும் பார்த்துருந்துருப்பீங்க. 1 2 3 பேர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு நீங்கள் அந்த ஸ்க்ரீனை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டீங்க. அவரோடய பார்க்குறாரு. தம்பி என்ன படிச்சிருக்கீங்க? என்ன படிச்சிருக்கேன்னு சொன்னால் மட்டும் இதுக்கு புரியவா போகுது? கேட்குறாங்கல்ல சொல்லுடா. எம்டெக் பாட்டி. அது என்ன தம்பி ரொம்ப பெரிய படிப்பா என்ன? ஆமாம், பெரிய படிப்பு தான். அப்படியா? எங்கள் வயனை 10வது வரைக்கும் தான் படிச்சிருக்கு தம்பி. அதுவும் தமிழ் மீடியம் தான். ஆனால் அது அவ்வளோ சுலபமாக யாராலையும் ஏமாற்ற முடியாது தம்பி. ரொம்ப கெட்டிக்காரி, ரொம்ப புத்திசாலியும் கூட. ஓ அப்படின்ட்டு எல்லோரும் கேட்டுட்ருக்காங்க. ஜிமன் மட்டும் ஓ, அந்த குரல் அழகி அவ்வளோ புத்திசாலியா அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காரு. இப்போ ஒரு வழியாக நீங்கள் காஃபிலாம் போட்டு முடிச்சுட்டு அப்படி வெளியில் எடுத்துகிட்டு வரீங்க. ஜிமினுக்கு அந்த கொலுசு சவுண்டு நல்லாவே கேட்குது. அது கேட்டதுமே அவர் அப்படியே அந்த ஸ்க்ரீனையே பார்த்துட்ருக்காரு. இப்போது நீங்கள் அந்த ஸ்க்ரீனை விலக்கி விட்டுட்டு கையில் அந்த காஃபி பிளேட்டோட அப்படியே தேவதை மாதிரி வந்து நிற்கிறீங்க. ஜிமின் அப்படியே உங்களையே ஃப்ரீஸ் ஆகி பார்த்துட்டு இருந்திருப்பாரு. நீங்கள் வந்துட்டு தலையில் வந்து இந்த கனகாமரம் பூ இருக்கு இல்லையா, அது வச்சுருப்பீங்க. கண்ணில் வந்துட்டு டார்க்காக மை, மூக்கில் அழகாக ஒரு மூக்குத்தி, குட்டியாக ஒரு செயின் போட்டிருக்கீங்க. கையில் வந்து ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக கண்ணாடி வளைகள், காலில் கொலுசு, தேவதை மாதிரி வந்து நிற்கிறீங்க. அப்படியே தலையை கீழே குனிஞ்சே நின்றுட்டு இருந்திருப்பீங்க. ஜிமின் உங்களை அப்படியே வச்ச கண்ணை வாங்காமல் பார்த்துட்டு இருந்திருப்பாரு. இப்போ உங்களோட அப்பத்தா தான், இவ தான் என்னோட பேத்தி பொண்ணு. ஓ, மகாலட்சுமி மாதிரி இருக்கா இல்லைங்க? தங்க சிலை மாதிரி இருக்காடி. என்ன புள்ள மச நின்றுட்டுருக்க? போய் எல்லாருக்கும் காப்பி கொடுப்போ. சரிங்க அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஹெசிடேட் ஆகிட்டே வெக்கப்பட்டுட்டே மெதுவாக நடந்து போயிட்டு உங்களோட மாமாவுக்கு அத்தைக்கு அப்படியே கொடுக்குறீங்க. ஜிமின் கிட்ட கொடுக்குறீங்க. ஜிமின் அப்படியே உங்களை செடியூசிங்காக பார்த்துக்கிட்டே அந்த காஃபி எடுத்துருந்துருப்பாரு. உங்களுக்கு அப்படியே ரொம்ப ப்ளஷியாக ஆகி இருந்திருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே காஃபி கொடுத்துட்டு ஒரு ஓரமாக வந்து நின்று இருந்திருப்பீங்க. அம்மாடி, நீ தான் முருகனோட பொண்ணாமா? ஆமாம். ஆஹா, அதான் தங்கச்சியோட ஜாடை அப்படியே முகத்தில் இருக்குல்ல? ஆமாங்க அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஜிமின் அப்படியே உங்களையே பார்த்துட்ருக்காரு. இங்கே உங்கள் அப்பத்தா அதை பார்த்துட்டு என் பேத்தே யாருக்காவது பிடிக்காம இருக்குமா அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. அப்புறம் பொண்ணை பிடிச்சிருக்குதுங்களா? என்ன? எங்கள் பொண்ணு நல்லா சமைக்கும், நல்லா பாட்டு பாடும், நல்லா கோலம் போடும், வீட்டுக்கு ஒரு நல்ல மருமகளாக இருக்குங்க. என் பேத்தி உங்களுக்கு பிடிச்சிருக்குதுங்களா அப்படின்ற மாதிரி உங்கள் பாட்டை இன்னசென்ட்டாக கேட்டுட்ருக்காங்க. இங்கே இவங்க 2 பேரும் திருன்னு முழிச்சிட்ருக்காங்க. ஜிமினில் கொஞ்சம் கூட யோசிக்காம பிடிச்சிருக்கு அப்படின்றாரு. நீங்கள் அப்படியே நிமிர்ந்து ஜிமினை பார்க்குறீங்க. அவர் அப்படியே உங்களை செடியூசிங்காக ஸ்மைல் பண்ணி பார்த்துட்ருக்காரு. உங்களுக்கு அப்படியே அவரை பார்த்ததும் லைட்டாக வெக்கம் வந்திருக்கும். நீங்கள் அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்டே தலையை கீழே குனிஞ்சிக்கிட்டீங்க. இப்போ ஜிமினோட அம்மா தான் ஜிமின் கிட்ட, ஜிமின் என்னப்பா சொல்லிக்கிட்டு இருக்க? இப்போ உங்கள் அப்பத்தா தான் ஜிமின் கிட்ட, என் தம்பி என் பேத்தி எப்படி மகாலட்சுமி மாதிரி இருக்காளா, தேவதை மாதிரி இருக்கா அப்படின்ற மாதிரி திரும்ப உங்களே தான் பார்த்துட்டு இருந்திருப்பாரு. ஜிமின் அப்படின்ற மாதிரி ஜிமின் அவங்க அம்மா அப்படி ஒரு குலுக்கி இருந்திருப்பாங்களா? ஜிமின்ல என்னம்மா? என்னடா சொல்லிட்டு இருக்க? நான் என்ன சொன்னேன்? தம்பி குசும்பு தான் உங்களுக்கு போங்க. இப்போ தானே வாயார என் பேத்தியை பிடிச்சிருக்குன்னு சொன்னிய, தேவதை மாதிரி இருக்கான்னு சொன்னிய. நான் அப்படியா சொன்னேன்? நீ அப்படி தான் சொன்ன ஜிமினா. நம்ம என்ன இங்கே பொண்ணாடா பார்க்க வந்திருக்கோம், பத்திரிக்கை கொடுக்க வந்திருக்கோம். நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்கம்மா. அவன் எப்பவும் இப்படி தான் விளையாட்டு புள்ள. இருந்துட்டு போட்டோம் விடுங்க. இந்த வயசில் குறும்பு பண்ணாமல் வேறு எந்த வயசில் குறும்பு பண்ண போகிறாங்க? அழக அந்தந்த வயசில் ரசிக்கணும். அதை விட்டு புட்டு காலம் போன போக்கில் என்ன மாதிரி இந்த மாதிரி கிளவி ஆனதுக்கப்புறமா ரசிக்க முடியும்? கரெக்டு. ஜிமினோட அம்மா அப்படியே அவரை பார்க்குறாங்க. அழக ரசிக்கணுமா? இங்கே வந்து உன்னோட ஃப்ளர்ட்டிங் ஆரம்பிச்சிட்டியா? அம்மா, நாங்கள் இங்கே வந்த விஷயமே வேறு. எங்களோட சின்ன பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருக்கோம். அதுக்கு பத்திரிக்கை கொடுத்துட்டு போகலான்னு தான் வந்தோம். என்ன பத்திரிக்கை கொடுக்க வந்தியலா? ஆமாம். அப்போ நீங்கள் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இல்லையா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா?
அத்தை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் இல்லை. அப்புறம்? நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வரோம். உங்கள் மருமக இருக்காங்கல்ல, ஆமாம். அவங்களோட பெரியப்பா பையன் தான் நான். எங்கள் பொண்ணோட கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கோம். ஓஹோ, அதான் விஷயமா? நீங்கள் அப்படி என்ன, இவர் மாப்பிள்ளை இல்லையா, இவர் என்னோட மாமா பையனா அப்படின்ற மாதிரி நீங்கள் ஷாக்கிங்காக பார்த்துட்ருக்கீங்க. இப்போ உங்களோட அம்மா அப்பா கோவில்லேருந்து வீட்டுக்கு வந்திருந்துருப்பாங்க. அப்படியே உள்ளே வராங்க. வந்துட்டு ஜிமினோட ஃபேமிலி அப்படியே பார்க்குறாங்க. ஜிமினோட அப்பா அப்படியே உங்கள் அம்மாவை பார்த்துட்டு, மல்லிகா வந்துட்டியாம்மா, நான் யாருன்னு தெரியுதா? நீங்கள் அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா அப்படியே யோசிக்கிறாங்க. மா, நான் தான் உன்னோட பெரியப்பா பையன் சரவணன். சரோ அண்ணன், நீங்களா? வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க யாருன்னு. நான் நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்னு. ஐயோ, எனக்கு கையும் உடலை காலும் உடலை, பார்த்து எத்தனை வருஷம் ஆகுது. காப்பி தண்ணி ஏதாவது கொடுத்தாங்களா? மருமக கொடுத்துட்டாம்மா. மருமகளா அப்படின்ற மாதிரி ஜிமின் உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே தலையை கீழே குனிஞ்சு சோகமாகவே இருக்கீங்க. உங்களுக்கு என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி டிஸப்பாயின்மெண்ட் ஆன மாதிரி போயிருந்திருக்கும். ஸோ நீங்கள் டக்குன்னு அப்படியே கிச்சனுக்குள்ளே போயிட்டீங்க. ஜிம்னு அப்படியே போகிற உங்களையே பார்க்குறாரு. ஸோ நீங்கள் அப்படியே உள்ளே போயிட்டு கிச்சனில் அந்த ஸ்லாப்பில் அப்படியே சோகமாக சாஞ்சு நின்றுட்டு, என்ன இவக மாப்பிள்ளை இல்லையா, இவக என்னோட அத்தானா, எனக்கு மாமா பையனா? இந்த நாள் வரைக்கும் எனக்கு அத்தை பையன் மாமா பையன் யாருமே இல்லைன்னு தானே நினச்சிக்கிட்டு இருந்தேன். இருந்திருந்தா என்னை அவருக்கே கட்டி கொடுத்துருப்பாங்க. கடவுளுக்கு என் மேலே கருணையே இல்லை போல இருக்கு. எனக்கு மாப்பிள்ளை பார்க்க வர நேரத்தில் தான் எனக்கு மாமா பையனு ஒருத்தர் இருக்காருன்றதே எனக்கு தெரியணுமா அப்படின்ற மாதிரி அதை நினச்சி நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க. பிகாஸ் சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு தாய் மாமா, அத்தை பையன், மாமா பையன் அப்படின்னு யாராவது இருப்பாங்களான்னு நீங்கள் ரொம்ப ஆசைப்பட்டிருப்பீங்க. பிகாஸ் சின்ன வயசுலேருந்தே உங்களோட ஃப்ரெண்டுக்கெலாம் தாய் மாமா, அத்தை பையன் அந்த மாதிரி நிறைய பேர் இருந்திருப்பாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி யாரும் இல்லைன்னு சொல்லி நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கீங்க. இங்கே ஹாலில் உங்கள் அம்மா அப்பா, ஜிமினோட அம்மா அப்பாவை உட்கார வச்சுட்டு நிறைய பேசுகிறாங்க, நிறைய விசாரிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஜாலியாக பேசிகிட்டு இருந்திருப்பாங்களா. இப்போ ஜிமின் தான், அம்மா எனக்கு கை கழுவணும். உள்ள வாஷ் பேஷன் இருக்குது தம்பி, போய் கழுவிக்குங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே அந்த கிச்சனுக்குள்ளே தான் வராரு. பார்த்தா நீங்கள் அப்படியே ஒரு மூலையில் சோகமாக சாஞ்சு நின்றுட்டு இருந்திருப்பீங்க. ஜிமினை பார்த்ததுமே கை கழுவணும் இங்கே அப்படின்ற மாதிரி கை காட்டுறீங்க. ஸோ ஜிமினும் அந்த பக்கம் போயிட்டு அப்படியே கை கழுவி இருந்திருப்பாரு. ஜிமின் அப்படியே கை கழுவிட்டு அவரோட கையை அப்படியே பார்த்துட்டு, தொடக்க. நீங்கள் அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறீங்க, தொடக்க ஏதாவது இருக்கான்னு. எதுவுமே இல்லை. நீங்கள் கொஞ்சம் கூட யோசிக்காமல் உங்கள் முந்தானி எடுத்து ஜிமின்கிட்ட அப்படியே நீட்டிட்டு, இதில் தொடச்சிக்கிங்க அத்தா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க பாருங்கள். ஜிமின் அப்படியே உங்களையே ஃப்ரீஸ் ஆகி பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அவர் அப்படியே உங்கள் கண்ணையே பார்த்துக்கிட்டு மெதுவாக உங்ககிட்ட நடந்து வந்து அந்த முந்தானியை வாங்கி அவரோட கையை தொடச்சிக்கிறாரு. ஸோ அப்படியே அந்த கையை தொடச்சிக்கிட்டே உங்களோட ஃபேஸை அப்படி அனலைஸ் பண்ணுறாரு அவர். நீங்கள் வச்சுருக்கிற அந்த பொட்டு, உங்களோட புருவம், கண், மூக்குத்தின்னு சொல்லி எல்லாத்தையுமே இன்ச் பை இன்ச்சாக அவர் வந்து நோட் பண்ணி ரசிக்கிறாரு. அப்படியே செடியூசிங்காக உங்களை பார்த்துக்கிட்டே, உன் பேர் வயனா? ஆமாம். எனக்கு இப்படி ஒரு அத்தை பொண்ணு இருப்பான்னு நான் கனவுல கூட யோசிச்சு பார்த்ததில்ல. என்ன? இந்த நாள் வரைக்கும் எனக்கு அத்தை பொண்ணு, மாமா பொண்ணுன்னு யாருமே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இவ்வளோ அழகான அத்தை பொண்ணா எனக்கு அப்படின்ற மாதிரி உங்களை செடியூசிங்காக பார்த்துக்கிட்டே சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே டக்குன்னு அவரை நிமிர்ந்து பார்க்குறீங்க. என்ன, இவருக்கும் நான் ஒரு அத்தை பொண்ணு இருக்குன்றது தெரியாதா அப்படின்ற மாதிரி நீங்கள் ஷாக்கிங்காக பார்த்துட்ருக்கீங்க. பை த வே, you are looking so beautiful. என்ன? Yes, I like your nose pin. It's looking so beautiful. அப்படின்ற மாதிரி ஒரு வழியாக அந்த கையை வந்துட்டு உங்கள் முந்தாரியில் தொடச்சிட்டு அதை அப்படியே கீழே விட்டுட்டு உங்களை பார்த்துக்கிட்டு ஸ்மைல் பண்ணிகிட்டே அவர் அந்த கிச்சனை விட்டு போயிருந்திருப்பார். நீங்கள் அப்படியே அவர் இப்போ என்ன சொன்னார், அப்படின்னா என்ன அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. இப்போ ஒரு வழியாக ஜிமினோட அம்மா அப்பா பத்திரிக்கையெல்லாம் வச்சுட்டு மறக்காமல் எல்லோரும் கல்யாணத்துக்கு வந்துடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ உங்கள் அம்மாவோட ஃபோனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அவங்க அப்படியே அதை பிக்கப் பண்ணுறாங்க. ஹலோ, சொல்லு தம்பி. என்னது? என்னப்பா இப்படி சொல்கிற? ஐயோ, அப்படியா, சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு டென்ஸ்டாக ஃபோனை வைக்கிறாங்க கீழே. இப்போ ஜிமினோட அப்பா தான்,
என்னம்மா ஆச்சு? ஆ அது இன்னைக்கு வயனை பொண்ணு பார்க்கறதுக்காக ஒரு குடும்பத்துலேருந்து வரதா சொல்லியிருந்தாங்கண்ணே. ஓ, அதான் அத்தை எங்களை பார்த்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கன்னு நினச்சிக்கிட்டாங்களோ? சரி, என்னம்மா, யார் ஃபோனில், என்ன ஆச்சு? அது வர வழியில் மாப்பிள்ளை தம்பிக்கு வயிறு சரியில்லாமல் வாந்தி எடுத்துட்டாராம். அபசகுணமாக இருக்கு, இந்த சம்மந்தம் வேணான்னு சொல்லிட்டு வந்த வழியாவே எல்லாரும் திரும்ப போயிட்டாங்களாம். அடடா. ஐயோ, என்ன புள்ள சொல்கிற நீ? ஆமாம் அத்தை, அந்த புரோக்கர் இப்போ தான் ஃபோன் பண்ணி சொன்னார். ஐயோ, இவங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இல்லைன்னு சொன்னப்பவே எனக்கு ரொம்ப ஏமாற்றமாக இருந்தது. இப்போ வர மாப்பிள்ளையும் வந்த வழியாவே திரும்ப போயிட்டாரா? என் பேத்திக்கு அப்போ கல்யாணமே நடக்காதா? மா, என்னம்மா பேசுறீங்க? ஒரு மாப்பிள்ளை தானே திரும்பி போனாரு. ஊர் உலகத்தில் வேற மாப்பிள்ளையே இல்லையா? என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கும். என் பொண்ணுக்குன்னு பிறந்தவன் எங்கேயாவது இருப்பான். அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாங்களா? இப்போ எங்கேருந்தோ பள்ளி வந்துட்டு கவுளி அடிச்சிருந்துருக்கும். பாருங்க, பள்ளி கூட கவுளி அடிக்குது. என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கும். இது அபசகுணம்லாம் இல்லை. ஐயோ அண்ணன், நாங்கள் வந்த நேரம் பார்த்து இப்படி ஆகிடுச்சே. ஐயோ மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க. கண்டிப்பாக உங்கள் பொண்ணோட கல்யாணத்துக்கு நாங்கள் குடும்பத்தோடு வருவோம். நீங்களும் கவலைப்படாதீங்கண்ணே. எங்கள் பொண்ணு கல்யாணத்துக்கு வந்துட்டு போனதுக்கப்புறம் கண்டிப்பாக எனக்கு ஒரு நல்ல சம்பந்தம் கிடைக்கும் பாருங்க அப்படின்னு ஜிமினோட அம்மா சொல்கிறாங்களா? திரும்பவும் எங்கேருந்தோ பள்ளி வந்து கவுளி அடிக்குது. அட, எவ்வளோ நல்ல சகுனமாக இருக்குது. ஒவ்வொரு வாய் சொல்லுக்கும் கவுளி அடிக்குது பாருங்களேன். கண்டிப்பாக எனக்கு நல்ல வரன் கிடைக்கும்ண்ணே, கவலைப்படாதீங்க. அப்புறம் நேரமாகுது, நாங்கள் அப்படியே புறப்படுறோம். சரிம்மா, பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னதும் ஜிமினோட ஃபேமிலி அப்படியே கிளம்புறாங்க. ஜிமின் அப்படியே திரும்பி உங்களையே பார்த்துட்டு போயிட்டுருக்காரு. நீங்கள் அப்படியே ரொம்ப சோகமாக மூஞ்ச வச்சுருக்கீங்க. ஜிமின் அந்த காரில் ஏறி உங்கள் வீட்டை தாண்டி போகிற வரைக்குமே உங்களையே தான் பார்த்துட்டு இருந்திருப்பாரு. பட் நீங்கள் அவரை பார்க்கவே இல்லை. இப்போ போயிட்டுருக்கும்போது ஜிமினுக்கு அப்படியே உங்களோட ஞாபகமே இருந்திருக்கும். நீங்கள் வந்துட்டு உங்களோட முந்தானியை கொடுத்து இந்தாங்க தொடச்சிக்கோங்க அத்தான் அப்படின்னு கொடுத்துருந்துருப்பீங்கல்ல. அந்த அத்தான் அப்படின்ற வேர்டு அவரோட மைண்டில் அப்படியே ஒழிச்சிக்கிட்டே இருக்குது. அது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை நினச்சி பார்த்து ஸ்மைல் பண்ணுறாரு. இப்போ அவங்களோட அம்மா தான் ஜிமின் இந்த மாதிரி ஸ்மைல் பண்ணிகிட்டே கார் ஓட்டுறதை பார்த்துட்டு, டே ஜிமினா, என்னாச்சு? ஒன்றும் இல்லைம்மா, அந்த ஒயன் ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கால பார்க்குறதுக்கு. ஆமாண்டா, மகாலட்சுமி மாதிரி இருந்தா. ஆனால் சரியாக பேச முடியல புள்ளக்கிட்ட. மா, சொல்லுடா. அத்தான்னா என்னம்மா? அத்தான்னா மாமா பையன் அத்தை பையனை மரியாதையாக கூப்பிடுவாங்க. சில பேர் புருஷனை கூட அப்படி கூப்பிடுவாங்க. ஓ, அப்படியா? நல்லா இருக்கே. ஏன் திடீர்னு இதை கேட்குற நீ? அது வயன் என்ன அத்தான்னு சொல்லி கூப்பிட்டா, அதான் கேட்டேன். ஆமாண்டா, அவங்க ஊர்லலாம் மாமா பையனை அத்தான்னு சொல்லி தான் கூப்பிடுவாங்க. நீ அவளுக்கு மாமா பையன் தானே, அதனால தான் அப்படி கூப்பிட்ருக்கா. பாவம் புள்ளே இன்னைக்கு பொண்ணு பார்க்குறதுக்காக வரதா இருந்திருக்காங்க. என்ன கேட்டேன்னு வருமோ தெரியல, மாப்பிள்ளை வந்த வழியாகவே போயிருக்காரு. ஜிமினோட ஃபேஸ் அப்படியே மாறுது. ஏதோ கடவுள் புண்ணியத்தில் அந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல வரன் கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஜிமினோட அம்மா சொல்கிறாங்களா? ஜிமின் அப்படியே டக்குன்னு எதையோ திங்க் பண்ணிவிட்டு, மா, எனக்கு என்ன வயசு இருக்கும்? என்ன ஒரு 20-21 வயசு இருக்கும்டா. ஓ, 10 இயர்ஸ் ஏஜ் கேப்பா எனக்கும் அவளுக்கும். ஏண்டா கேட்ட? இல்லைம்மா, எனக்கும் அவளுக்கும் எவ்வளோ வயசு வித்தியாசம்னு பார்த்தேன், அவ்வளோதான் அப்படின்னு ஜிமின் சொல்கிறாரா? அவங்க அம்மா டக்குன்னு எதையோ ஒன்றத்தை வந்துட்டு திங்க் பண்ணுறாங்க. டக்குன்னு அவங்களுக்கு ஏதோ தோணி இருந்திருக்கும். டக்குன்னு அவங்க பின்னாடி திரும்பிட்டு அவங்க ஹஸ்பண்டை பார்க்குறாங்க. அவருமே அவங்க ஒய்ஃபை பார்த்துருந்துருப்பாங்க. 2 பேருமே அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே எதையோ நினச்சிக்கிட்டாங்க. இப்போ நம்ம எங்கே உங்கள் சைடு பார்க்கலாம். நீங்கள் ரொம்ப சோகமாக இருந்திருப்பீங்க. உங்கள் அம்மா அப்பா அப்பத்தா 3 பேருமே உங்களுக்கு வந்து அவ்வளோ ஆறுதல் சொல்லியிருந்திருப்பாங்க. கவலைப்படாத, உனக்குன்னு பிறந்தவன் எங்கேயாவது கண்டிப்பாக இருப்பான், கண்டிப்பாக உனக்கு நல்ல வரன் கிடைக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. நீங்கள் ஜிமின் போனதுலேருந்தே ஜிமினை பற்றி மட்டும்தான் நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. நீங்கள் வந்துட்டு அந்த மாப்பிள்ளை இப்போ உங்களை பொண்ணு பார்க்காம போயிட்டாரே அப்படின்றத பற்றிலாம் நீங்கள் வருத்தப்படவே இல்லை. ஜிமின் வந்துட்டு நமக்கு அத்தான் அப்படின்றதே நமக்கு இப்போ தானே தெரியுது. முன்னாடி தெரிஞ்சிருந்தா நம்ம குடும்பத்தில் அவருக்கே நம்மளை கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்களே அப்படின்ற அந்த வருத்தம் தான் இப்போ உங்களுக்கு இருக்குது. ஃபுல் தாட்டுமே உங்களுக்கு ஜிமினை பற்றி மட்டும்தான் இருக்குது. எனக்கு ஒரு மாமா பையனா, எனக்கு ஒரு அத்தானா, என் அத்தா பார்க்குறதுக்கு ராஜா மாதிரி இருந்தார். அவர் போகும்போது என்கிட்ட ஏதோ ஒன்று சொல்லிட்டு போனாரே, என்ன சொல்லிட்டு போனாரு அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. எஸ், யுவர் நோஸ் பின் இஸ் லுக்கிங் ஸோ பியூட்டிஃபுல். யூ ஆர் லுக்கிங் ஸோ பியூட்டிஃபுல். அவர்
அவர் இது தானே சொன்னார், ஏதோ பூட்டி புல், அப்புறம் நோஸ் பின். பூட்டி புல் அப்படின்னா அழகுன்னு தானே அர்த்தம். என்கிட்ட சுஜி சொல்லியிருக்கா ஒரு தடவை. அப்புறம் நோஸ் பின், பின்னுனா ஊக்கு தானே, சைடூசி தானே. என்னோட சைடூசி அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு போனார். எனக்கு தெரியலையே. சரி, நம்ம சுஜிக்கிட்டே கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு வந்துட்டு உங்கள் அத்தை பொண்ணுக்கு தான் நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்க. சுஜி ஆக்சுவலாக வந்துட்டு உங்களோட அப்பாவோட தங்கச்சி பொண்ணு. அவள் வந்து சென்னையில் இருக்கா போல். ஸோ நீங்கள் இப்போ சுஜிக்கு தான் கால் பண்ணுறீங்க. சுஜி அங்கே பிக்கப் பண்ணுறா. சொல்லு அத்தாச்சி, இப்போ தான் உனக்கு ஃபோன் பண்ணுறதுக்கு நேரம் வந்துச்சா? இல்லை சுஜி, நான் தான் சொல்லியிருந்தேன்ல வீட்டில் வேலை இருக்குன்னு. அட ஆமாம்ல, இன்னைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வரதா சொல்லியிருந்தாங்கல்ல. என்ன அண்ணன் ஒத்துக்கிட்டாரா கல்யாணத்துக்கு? ஒத்துக்கிட்டாகலாவா? அப்படி ஒரு அண்ணனை நான் பார்க்கவும் இல்லை, அவள் எங்கள் வீட்டுக்கு வரவும் இல்லை. என்ன வரலையா? என்ன அத்தாச்சி சொல்கிற? ஆமாம் சுஜி, அவ வர வழியில் வயிறு சரியில்லாமல் வாந்தி எடுத்துட்டாகலாம். அதனால இது கெட்ட சகுனமாக இருக்குது, இந்த சம்மந்தம் வேணான்னு சொல்லிட்டு வந்த வழியாகவே திரும்பி போயிட்டாகலாம். என்னது? அவன் ஏதாவது வர வழியில் கண்டதே தின்னுட்டு வந்து வாந்தி எடுத்திருப்பான், அதுக்காக அபசகுனோன்ட்டு திரும்ப போவாங்களா? உண்மையை சொல்லிட்டு மாத்தாச்சி, அவன் உன்னை கல்யாணம் பண்ணுறது என்ன, உன்னை பொண்ணு கூட பார்க்காம போயிருக்கான்ல. இந்த உலகத்திலே அவன் தான் அதிர்ஷ்டம் கெட்டவனா இருப்பான், நீ வேணா பாரு. அப்படி சொல்லாதடி, அவக கஷ்டம் அவங்களுக்கு, பின்ன வேற எப்படி சொல்கிறது? என் அத்தாச்சி அப்படி வருத்தப்பட வச்சுருக்கான். எனக்கு இதில் வருத்தம்லாம் இல்லை. சொல்லப்போனால் இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் சுஜி. என்னது அத்தாச்சி, உனக்கு என்ன மூளை கலண்டு போச்சா? உன்னை பொண்ணு பார்க்காம ஒருத்தன் திரும்ப போயிருக்கான், நீ என்னடானா இன்னைக்கு தான் நான் சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்க? இரு, நீ சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தா அப்போ நீ விருப்பப்பட்டு இந்த கல்யாணத்தை பண்ணிக்கலையா? ஆனால் நான் கேட்டப்போ எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆசை இருக்குன்னு தானே நீ சொன்ன. கல்யாணத்து மேலெலாம் ஆசை இருக்கு, இப்போ வேற ஒருத்தர் மேலேயும் ஆசை வந்துருச்சு. என்ன அத்தாச்சி, உன் பேச்சில் இவ்வளோ வெக்கம் தெரியுது, என்ன நடந்தது? நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன்ல சுஜி, உனக்கு ஒரு அண்ணன் இருந்திருந்தா நான் அவகளையே கல்யாணம் பண்ணிப்பேன், இல்லை எனக்கு ஒரு தாய் மாமா இருந்திருந்தாருன்னா நான் அவகளையே கல்யாணம் பண்ணியிருப்பேன்னு சொல்லியிருக்கேன்ல. ஆமாம் ஆமாம், உனக்கு ஒரு அத்தை பையனோ மாமா பையனோ இல்லைன்னு சொல்லி நீ என்கிட்ட ரொம்பவே வருத்தப்பட்டிருக்கியே. இனிமே நான் வருத்தப்பட மாட்டேன் சுஜி. என்ன சொல்கிற? எனக்கு ஒரு மாமா பையன் இருக்காரு, என்னோட அத்தா. என்ன, எனக்கு தெரியாமல் என் குடும்பத்தில் ஒரு அண்ணனா? இல்லை, அவ அப்பா வழி குடும்பம் இல்லை, என்னோட அம்மா வழி குடும்பம். ஓ, அத்தை ஃபேமிலிலையா? யார் அது? என் அம்மாவோட பெரியப்பாவோட பையனா. அவக குடும்பம் தான் இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு வந்து அவக பொண்ணுக்கு கல்யாணம்னு சொல்லி பத்திரிக்கை வைக்க வந்திருந்தாக. அப்போ தான் நான் என்னோட அத்தானை பார்த்தேன். இளவரசன் மாதிரி இருந்தார். ஓ பாருடா, ஒரு வழியாக உன்னோட நீண்ட நாள் ஆசை நிறைவேறிடுச்சு போல இருக்கே அத்தாச்சி. சரி சொல்லு, அண்ணன் பேர் என்ன, எந்த ஊர்லேருந்து வந்திருக்காங்க? அவக கோவையா? ஓ கோயம்புத்தூரா? ஆனால் அத்தான் பேர் என்னன்னு தெரியலையே. என்ன அத்தாச்சி நீ, உனக்கு ஒரு அத்தா இருக்கான்னு தெரிஞ்சதும் அவர் எங்கே இருக்காருன்னு தெரியுது, அவரோட பேர் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்க மாட்டே நீ? அது எல்லாரும் மாப்பிள்ளை வரலன்னொன்னே அந்த கவலையில் ஒரு மாதிரி படபடப்பாக இருந்தாங்களா, அதனால் யாருமே அத்தானோட பேரை கேட்கல, நானுமே கேட்கல. சரியா போச்சு போ. இதுக்கப்புறம் நீ அவரை எப்போ பார்க்குறது, எப்போ அவரோட பேரை தெரிஞ்சுக்கிறது? இல்லை, அவ பொண்ணு கல்யாணத்துக்கு நாங்களாம் குடும்பத்தோடு போவோம்ல, அப்போ நான் கண்டிப்பாக கேட்டுருவேன். அப்படியா? அப்போ சரி, நீ போகும்போது நான் உனக்கு ஃபோன் பண்ணி ஞாபகப்படுத்துகிறேன், சரியா? சுஜி, நான் உனக்கு ஃபோன் பண்ணதே உன்கிட்ட ஒரு சந்தேகம் கேட்கணும். என்ன கேளு அத்தாச்சி? அது என்னோட அத்தான் போகும்போது என்னை பார்த்து ஒன்று சொல்லிட்டு போனார், ஆனால் அது எனக்கு என்னென்னு புரியல. என்ன சொன்னார்? அது ஏதோ இங்கிலீஷில் சொன்னாருடி. சரி, ஏதாவது ஒன்று ரெண்டு வார்த்தை அது ஞாபகம் இருக்கா? இருக்கு. யூ பியூட்டிஃபுல், யூ நோஸ்பின் பியூட்டிஃபுல் இப்படின்னு சொன்னார். சுஜி, பியூட்டிஃபுல்னா அழகுன்னு தானே அர்த்தம். அப்போது நோஸ் பின்னுனா சைடூசியா, ஊக்கா? அத்தாச்சி, நீ சொல்கிறது பார்த்தா அண்ணனுக்கு உன்னை பார்த்ததும் ரொம்ப பிடிச்சிருச்சு போலையே. என்ன சொல்கிற? அப்படின்னா என்ன அர்த்தம் சுஜி? அண்ணா உன்கிட்ட என்ன சொல்லிட்டு போயிருக்காரு தெரியுமா? நீ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கியா, உன்னோட மூக்குத்தி பார்க்க ரொம்ப அழகாக இருக்கான், அவருக்கு அது பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அதுக்கு அதான் அர்த்தமா சுஜி? ஆமாம் அத்தாச்சி.
என் அத்தானுக்கு என்னோட மூக்குத்தி பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி அதை நினச்சி நீங்கள் அவ்வளோ சந்தோஷப்படுறீங்க. ஸோ இப்படியே கொஞ்சம் டேஸ் வந்து பாஸ் ஆகி இருந்திருக்கும். ஒரு வழியாக ஜிமினோட தங்கச்சிக்கு வந்துட்டு கல்யாணமும் நெருங்கி இருந்திருக்கும். உங்களை வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க இல்லையா? ஸோ உங்கள் அப்பா அம்மா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அவங்க வீட்டுக்கு போயிட்டு ஒரு 2 நாள் போல் ஸ்டே பண்ணிவிட்டு நம்ம கல்யாணத்தை அட்டன் பண்ணிவிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்கள் அத்தா வீட்டுக்கு போக போகிறோம் அப்படின்னோடனே உங்களுக்கு அப்படியே அவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும். அண்டு உங்கள் அத்தானுக்கு தான் உங்களோட மூக்குத்தினா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டாரே. ஸோ நீங்கள் அப்படியே கண்ணாடி கிட்டே போயிட்டு, இந்த மூக்குத்தி அழகாக இருக்கா, இந்த மூக்குத்தி அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மூக்குத்தி வச்சு பார்க்குறீங்க. ஸோ அதில் ஒரு மூக்குத்தி அட்ராக்டிவாக அவ்வளோ அழகாக தெரிஞ்சிருந்திருக்கும். ஸோ அதை எடுத்து நீங்கள் மாட்டிக்கிட்டு இப்போ உங்கள் லக்கேஜஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு ஜிமினோட ஊருக்கு தான் கிளம்பிட்டுருக்கீங்க. ஸோ இன்றைக்கி ஜிமினோட வீட்டுக்கு நீங்கள் போக போகிறீங்க அப்படின்ற விஷயத்த காலையிலே ஜிமினோட அப்பாவுக்கு வந்துட்டு உங்கள் அப்பா ஃபோன் பண்ணி சொல்லியிருந்திருப்பாரு. ஸோ ஜிமினுக்கு நீங்கள் வரப்போகிறீங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுமே காலையிலேருந்து உங்களுக்காக அவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பாரு. ஸோ நீங்கள் இப்போ ஒரு வழியாக ஜிமினோட வீட்டுக்கு ரீச் ஆகி இருந்திருப்பீங்க. அங்கே ஜிமினோட அம்மா உங்களை பார்த்துட்டு, அட மல்லிகா அண்ணன் வாங்க வாங்க வாமா வயன் அப்படின்னு சொல்லி உங்களை உள்ளே வர சொல்கிறாங்களா? இங்கேருந்தோ மாடியில் ரூமில் உட்காந்துட்டு இருந்த மனுஷனுக்கு வயன் அப்படின்ற அந்த பேர் வந்து நல்லா காதில் கேட்டிருந்துருக்கும். நீங்கள் இப்போ மெதுவாக சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு வீட்டுக்குள்ளே வந்திருந்திருப்பீங்க. எல்லாருமே உங்களை நல்லா ஹாட்லியாக வெல்கம் பண்ணிக்கிறாங்க. ஜிமின் அப்படியே மேலே அவரோட ரூம்லேருந்து அந்த ஸ்லாப்பில் கை வச்சுட்டு கீழே பார்த்தா கீழே ஹாலில் என்ன நடக்குது அப்படின்றது மேலேருந்து நல்லா விசிபிளாகவே தெரியும். ஸோ அவர் அங்கே கை வச்சுக்கிட்டு அப்படியே ஆசையாக கீழே பார்க்குறாரு. நீங்கள் அழகாக க்ரீன் வித் ஆரஞ்சு கலரில் ஒரு ஹாஃப் சாரி வியர் பண்ணிவிட்டு வந்திருக்கீங்க. பெரிய முடி, அதில் அதே கடகாமர பூ. ஸோ நீங்கள் அப்படி வந்து எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கீங்களா? ஜிமின் அப்படியே இங்கே நின்று உங்களையே பார்த்துட்டு இருந்திருப்பாரு. ஜிமின் வந்துட்டு நீங்கள் அவரை தேடுவீங்களா அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துருந்துருப்பாரு. ஸோ அவர் உங்களையே ரொம்ப உத்து பார்த்துக்கிட்டே இருந்திருப்பார். நீங்கள் அப்படியே இந்த சைடு திரும்பி உங்கள் அத்தா இருக்காரா அப்படின்ற மாதிரி நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க. பார்த்தா ஹாலில் எங்கேயுமே அவர் இல்லை. பார்த்தா பக்கத்தில் ஸ்டெப்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே அந்த ஸ்டெப்ஸ் வந்துட்டு எவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்ற மாதிரி இப்படி நீங்கள் அண்ணாந்து பார்த்துருப்பீங்க பாருங்கள். மேலே கை வச்சுட்டு கீழே குனிஞ்சு ஜிமின் உங்களே பார்த்துட்டு இருந்திருப்பாரு. ஒரு ஸ்லீவ்லெஸ் போட்டிருக்காரு, கீழே ஒரு ட்ராக் பேண்ட் போட்டிருந்திருப்பாரு. நீங்கள் பார்த்ததுமே உங்களை அப்படியே செடியூசிங்காக பார்த்து ஸ்மைல் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நீங்கள் வெக்கப்பட்டு கீழே குனிஞ்சிக்கிட்டீங்க. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் திரும்பவும் மேலே பார்த்து அவர் இன்னும் நம்மளை பார்த்துட்ருக்காரா அப்படின்ற மாதிரி இப்படி நிமிர்ந்து நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள். அந்த 2 கையுமே அந்த கட்டை மேலே வச்சுட்டு செடியூசிங்காக குனிஞ்சு உங்களை ஸ்மைல் பண்ணிகிட்டே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் திரும்பவும் அப்படியே வெக்கப்பட்டு இந்த பக்கம் திரும்பிக்கிட்டீங்க. சரி ரொம்ப தூரம் பஸ்ஸில் வந்ததுனால களைச்சி போயிருப்பீங்க. உங்களோட ரூம் காட்டுறேன், நீங்கள் போய் ஓய்விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட அம்மா வந்து உங்களை கூட்டிக்கிட்டு போய் கெஸ்ட் ரூம் வந்து காட்டியிருந்திருப்பாங்க. ஸோ அங்கே போயிட்டு எல்லோரும் வந்து கொஞ்சம் நேரம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ரிலாக்ஸ்டாக இருந்திருப்பீங்க. ஸோ உங்களோட கெஸ்ட் ரூம் வந்துட்டு ஆக்சுவலாக ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் இருக்குது. ஓகேங்களா? கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து அந்த ரூம்லேருந்து வெளியில் வந்து வீட்டை சுற்றி பார்க்கலாம், எப்படி இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் நீங்கள் அந்த காரிடாரில் அப்படியே நடந்துக்கிட்டே இந்த பக்கமும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டே நடந்துகிட்ருக்கீங்க. இப்போ ஒரு இடத்துல ஒரு ஹோல் மாதிரி இருக்குது, லிட்ரலி ஒரு கேப் மாதிரி இருக்குது. நீங்கள் அதை தாண்டி நடந்து போகும்போது ஒரு கை அப்படியே உங்களை வந்து பிடிச்சி இப்படி பொட்டக்கன்னு இழுக்குது. நீங்கள் அப்படியே அப்படின்ற மாதிரி பயந்துட்டு அந்த செவத்தில் போய் நீங்கள் அப்படியே மோதுறீங்க. பார்த்தா அது நம்ம ஜிமின் தான். உங்கள் 2 சைடும் அப்படியே கையை வச்சுட்டு உங்களை அப்படியே செடியூசிங்காக பார்த்துட்ருக்காரு. நீங்களா? நான் தான். என்ன யாரையோ தேடிட்டு இருக்க போல இருக்கு. நான் சும்மா வீட்டை சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். அப்படியா? அப்போ யாரையும் தேடலையா? நான் என்னவோ நீ என்னதான் தேடிட்டு இருக்கியோன்னு நினச்சேன். இல்லை. சரி, அன்னைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வரேன்னு சொன்ன மாப்பிள்ள வராமல் போயிட்டாரே, அதுக்காக ரொம்ப வருத்தப்பட்டியா? நீங்கள் அப்படியே அவரை பார்க்குறீங்க? இல்லை, அன்னைக்கு நான் கிளம்பும்போது உன்னோட முகத்தை பார்த்தேன், ரொம்ப சேடாக இருந்தது, அதான் கேட்டேன். சாடுனா என்ன? சாடில்ல, சேட். சேடுனா கவலை. ஓ இல்லை, நான் கவலைப்படலை. கவலைப்படலையா? ஆமாம், அவர் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. அவரை நான் பார்த்தது கூட கிடையாது. யாரோ ஒருத்தர் என்னை பார்க்க வரலன்றதுக்காக நான் ஏன் கவலைப்பட போகிறேன்? ஜிமின் அப்படியே உங்களே பார்க்குறாரு. நான் அன்னைக்கு உண்மையாக உங்களை நினச்சி தான் கவலைப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தலை இப்படி கீழே வைக்கப்பட்டு குனிறீங்களா? ஜிமின் அப்படியே உங்களோட சின்ன அப்படியே அவர் கையால் பிடிச்சி இப்படி நிமித்தி பார்க்க வச்சுட்டு,
என்ன நினச்சி கவலைப்பட்டியா? ம், ஏன் என்ன நினச்சி கவலைப்பட்ட? அது நான் இதை சொன்னால் நீங்கள் என்னை தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களே? பரவாயில்ல, சொல்லு, என்னென்னு கேட்போம். நீங்கள் அன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு வர வரைக்கும் எனக்கு அத்தை பையன் மாமா பையன்னு யாருமே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஒரு வேளை அப்படி யாராவது இருந்திருந்தா என்னை கண்டிப்பாக அவங்களுக்கு தான் கட்டி கொடுத்துருப்பாங்க. அப்படி யாரும் இல்லையேன்னு நான் ரொம்பவே வருத்தப்பட்டிருக்கேன். ஆனால் அன்னைக்கு நீங்கள் என்னோடய மாமா பையனை தெரிஞ்சப்போ எனக்குள்ள அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஆனால் எனக்கு இப்படி மாப்பிள்ளை பார்க்க வர நேரத்தில் தான் எனக்கு ஒரு மாமா பையன் இருக்காருன்னு தெரியணுமான்னு நான் அதை நினச்சி தான் வருத்தப்பட்டேனே தவிர யாருன்னே தெரியாத ஒருத்தர் என்னை பார்க்க வரலன்னு நினச்சிலாம் நான் வருத்தப்படல. ஜிமின் அப்படியே உங்களே பார்த்துட்டு, என்னை பார்த்த உடனே உனக்கு அவ்வளோ பிடிச்சிருச்சா கிராமத்து கிளி அப்படின்ற மாதிரி நீங்கள் அவரை பார்க்குறீங்களா? அவர் அப்படியே உங்கள் கிட்டே வந்துட்டு உங்கள் சீக்ஸை கிராப் பண்ணிவிட்டு, சொல்லு, என்னை பார்த்த உடனே உனக்கு அவ்வளோ பிடிச்சிருச்சா? நீங்கள் அவர் கண்ணே பார்த்துட்ருக்கீங்க. அவர் அப்படியே உங்களோட லிப்ஸை பார்த்துட்டு அவரோட தம் ஃபிங்கரால் அந்த லிப்ஸை அப்படியே லைட்டாக டச் பண்ணிவிட்டு செடியூசிங்காக, சொல்லுடி தங்கம், இந்த அத்தானை உனக்கு அவ்வளோ பிடிச்சிருச்சா? பிடிச்சிருச்சு. அப்போ ஒரு தடவை என்ன அத்தான்னு கூப்பிடு பார்ப்போம். கூப்பிடு. அத்தா. ம், இன்னொரு வாட்டி கூப்பிடு. அத்தா. எனக்கு உன்னோட வாய்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் அப்படியே அவரை திருன்னு பார்த்துக்கிட்டே, வாய்ஸ்னா என்ன? என் பட்டிக்காடு வாய்ஸ்னா குரல்னு அர்த்தம். என் குரல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? ம், அப்புறம் உன்னையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னோட இந்த மூக்குத்தியும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படின்ற மாதிரி உங்கள் மூக்குத்தியை டச் பண்ணி சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஒரு வெக்கத்தோடையே அவரை பார்க்க ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. பட் உங்களால் பார்க்க முடியல. உங்களோட தவிப்பு அவருக்கு நல்லாவே புரியுது. அவர் அப்படியே உங்களோட சீக்ஸை கிராப் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோர்ஹெட் அப்படியே அட்டாச் பண்ணிவிட்டு, இந்த அத்தானை கட்டிக்கிறியாடி அப்படின்ற மாதிரி கேட்டுட்டாரு. நீங்கள் அப்படியே அவரையே பார்க்குறீங்க. என்னன்னு தெரியல, உன்னை பார்த்துட்டு வந்து அந்த நிமிஷத்துலேருந்தே உன்னோட ஞாபகம் மட்டும்தான் இருக்குது. அந்த நிமிஷமே நான் தான் உனக்கானவன், நீ என்ன தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு கத்தி சொல்லணும் போல இருந்துச்சு. நீ சொன்ன பத்தியா, எனக்கு அத்தை பையன் மாமா பையன் யாருமே இல்லைன்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன்னு. அதே தான் நானும். எனக்கும் இந்த நாள் வரைக்கும் யார் மேலேயும் காதல் வந்தது கிடையாது. எனக்கு ஒரு அத்தை பொண்ணும் மாமா பொண்ணும் இருந்திருந்தா கண்டிப்பாக நான் அவளை கல்யாணம் பண்ணியிருப்பேன். 2 பேருமே ஒரே மாதிரி தான் யோசிச்சிருக்கோம்ல. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு வயான். உன்னை பக்கத்தில் வச்சு பார்த்துக்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. அண்ட் நான் ரொம்ப எக்ஸ்ட்ரோவர்ட், அதாவது மனசுக்குள்ளே எதையும் வச்சுக்க மாட்டேன், வெளிப்படையாக பேசிடுவேன். அதனால தான் இப்போ உன்கிட்ட வெளிப்படையாக சொன்னேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு வயான். என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு விருப்பமா? அப்படின்ற மாதிரி உங்கள் கண்ணை பார்த்து கேட்டுட்ருக்காரா? உங்களால் வாய் திறக்க முடியல. அப்படியே ஃப்ரீஸ் ஆகி ஷாக்காக அவரே பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. பரவாயில்ல, நீ நல்லா யோசிச்சு உன்னோட பதிலை சொல்லு, சரியா? தங்கச்சியோட கல்யாணம் முடியறதுக்குள்ள உன்னோட பதிலை சொல்லிடு. ம், அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் அவர் மெதுவாக அவங்க சீக்ஸை விட்டுருந்துருப்பார். ஸோ நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்த விட்டு போகிறீங்க. அவரை நீங்கள் போயிட்டுருக்கும்போது, ஓய், நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. ரொம்ப நேரம் இல்லை உனக்கு, நாளைக்கு தங்கச்சியோட கல்யாணம், அதுக்குள்ளே உன்னோட பதிலை சொல்லிடு, சரியா? அப்படின்ற மாதிரி நீங்கள் மண்டையை ஆட்டிட்டு போகிறீங்களா? இப்போ டக்குன்னு உங்களுக்கு ஏதோ ஒரு ஞாபகம் வந்திருக்கும். நீங்கள் அப்படியே டக்குன்னு திரும்பிட்டு, அத்தா. அவர் அப்படியே திரும்பி பார்த்துட்டு, சொல்லு தங்கமே. அது உங்களோட பேர் என்ன? ஜிமின். ஜிமின். ஜிமின் அத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணிட்டே நீங்கள் வந்துட்டு திரும்பி நடந்து போகிறீங்க. இப்போது நெக்ஸ்ட் டே ஆகி இருந்திருக்கும். இன்றைக்கி ஜிமின் தங்கச்சியோட மேரேஜ் இல்லையா?
ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு ஒரு மெஜந்தா வித் நேவி ப்ளூ கலரில் ஒரு ஹாஃப் சாரி வியர் பண்ணியிருந்திருப்பீங்க. அதுக்கு மேட்சாக ஜுவல்ஸு பளபளன்னு மின்னுற அவங்களோட மூக்குத்தி, அதே தான் தலையில் அந்த கனகாமர பூ எல்லாத்தோட பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கீங்க. ஸோ இப்போ எல்லாருமே கிளம்பி வந்துட்டு மண்டபத்துக்கு தான் போயிட்டுருக்கீங்க. ஜிமின் வந்து காலையிலே சீக்கிரமாகவே ஏந்திரிச்சு மண்டபத்துக்கு போயிருந்திருப்பார். பிகாஸ் அவரோட தங்கச்சியோட மேரேஜ் இல்லையா. இப்போ ஒரு வழியாக நீங்கள் மண்டபத்துக்கு ரீச் ஆகி இருந்திருப்பீங்க. ஜிமின் அங்கே பரபரன்னு ஏதோ வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாரு. நீங்கள் வந்ததும் அவருக்கு ஏதோ தென்றல் காற்று மேலே வந்து பாஞ்ச மாதிரி அப்படியே அந்த வாசல் பக்கம் பார்த்துருந்துருப்பாரு. பார்த்தா நீங்கள் தேவதை மாதிரி நடந்து வந்துட்டுருக்கீங்க. குட்டியாக ஒரு பொட்டு, அந்த மாட்டல் வச்ச இயரிங் இருக்கும் இல்லையா எலிகண்ட்டாக, அது ப்ளஸ் அந்த கனகாமரப்பூ, அதோடு உங்களை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்திருக்கும் ஜிமினுக்கு. ஜிமின் உங்களை வச்சக்கண்ணு வாங்காமல் பார்த்துட்டே இருந்திருப்பாரு. அதை பார்த்து நீங்கள் அப்படியே ப்ளஷ் ஆகி தலையை கீழே குனிஞ்சே நடந்து வந்துட்டு இருந்திருப்பீங்க. இப்போது அந்த சேரில் நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட உட்காந்துட்டு இருந்திருப்பீங்க. ஜிமின் அப்படி இங்கே தூரத்துலேருந்து உங்களை பார்த்துட்டு இங்கே வா அப்படின்றாரு. நீங்கள் அப்படி எங்கே? இங்கே இந்த பக்கம் வா. அம்மா இருக்காங்க எப்படி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏதாவது சொல்லிட்டு வா அப்படின்றாரு. ஸோ நீங்கள் அப்படியே உங்கள் அம்மா கிட்ட ஹெசிடேட் ஆகிட்டே, அம்மா நான் போய் பொண்ணை பார்த்துட்டு வந்துடுவா. சரிடா போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே ஹெசிடேட் ஆகிட்டே அங்கேருந்து ஏந்திரிச்சு ஜிமின் நிற்கிற இடத்துக்கு தான் நீங்கள் போயிட்டுருக்கீங்க. அப்படியே ஒரு மறைவான இடம் இருந்திருக்கும். ஜிமின் அப்படியே உங்கள் கையை பிடிச்சி புடக்குன்னு இழுக்கிறாரு. அத்தா என்ன பண்ணுறீங்க? எல்லாரும் இருக்காங்க. யார் இருந்தா எனக்கு என்ன? யாராவது பார்த்துட்டா தப்பாக நினைப்பா அத்தா, விடுங்கள. யாரும் வரமாட்டாங்க. ஃபுல்லாக ஸ்க்ரீன் இருக்குது. இந்த ஸ்க்ரீனுக்குள்ளே யாருக்கும் எந்த வேலையும் இல்லை. அதனால தான் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். இப்போ ஜிமின் வந்துட்டு உங்களோட சீக்ஸ் அப்படியே பிடிச்சி உங்களோட அழகை அப்படி அட்மையர் பண்ணிகிட்ருக்காரு. தேவதை மாதிரி இருக்கடி. நீங்கள் அப்படியே வெக்கப்பட்டு கீழே குனிறீங்க. வெக்கப்பட்டு என்னை கொள்ளாதடி மூக்கழகி. மூக்கழகியா? மூக்குத்தி அழகி. சரி, நேற்று நான் கேட்டதுக்கு பதிலுங்க. நீங்கள் அப்படியே அவரே பார்க்குறீங்க. என்ன இன்னைக்கு தங்கச்சியோட கல்யாணத்துக்குள்ள பதில் சொல்கிறேன்னு சொல்லியிருக்க, ஞாபகம் இருக்குல்ல? அத்தா அது வந்து வயான், நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. மனசில் எதுவாக இருந்தாலும் அதை வெளிப்படையாக பேசு. ஜிமினத்தா, உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான தகுதி எனக்கு இருக்குதுங்களா? ஜிமினுக்கு அப்படியே ஒரு நிமிஷம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏய், என்னடி பேசுகிற? இல்லைங்கத்தா, நீங்கள் படிச்சிருக்கிய, பெரிய இடத்துல வேலை பார்க்குறிய, பெரிய ஊரில் இருக்கிய. ஆனால் என்ன பாருங்க, படிக்காத கழுத. எங்கள் ஊரு கூட ரொம்ப சின்ன ஊர் தான். அந்த ஊரை சுற்றி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் எங்கள் ஊரோட பேரே தெரியும். அதுவும் இல்லாமல் எனக்கு இங்கிலீஷில் ஒரு 2 வார்த்தை கூட பேச தெரியாது. என்ன நீங்கள் கல்யாணம் கட்டிக்கிட்டீங்கன்னா உங்களோட மரியாதை குறைஞ்சிடாதுங்களா? ஜிமின் அப்படியே உங்களை பார்த்துட்டு உங்கள் சீக்ஸை பிடிச்சிட்டு, இந்த குட்டி மூளைக்குள்ளே நீ இவ்வளோ யோசிச்சுக்கிட்டு இருக்கியாடி? என் தங்கமே, இங்கே பாருடி, நீ என்னோட அத்தை பொண்ணு. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான முழு உரிமையுமே எனக்கு இருக்குது. அதுவும் இல்லாமல் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுனால எனக்கு ஏண்டி மரியாதை குறைஞ்சிட போகுது? நீங்கள் அப்படியே அவரே பார்க்குறீங்க. எனக்கு நீ இந்த மாதிரி இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி இன்னசென்ட்டாக இருக்க பற்றியா, அதாவது வெகுளியாக இருக்க பற்றியா, அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னோட இந்த வெகுளி என்னை அப்படியே உள்ளங்கையில் வச்சு தாங்கணும்னு சொல்லுது. நீங்கள் அப்படியே அவரை ஒரு மாதிரி ஆசையாக பார்க்குறீங்க. நிஜமாலுமே வா, என்னை கல்யாணம் கட்டிக்கிறதுல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா? எனக்கு இதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. எனக்கு நீ தான் வேணும், ஒன்றை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். இப்போ சொல்லு, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? அப்படின்ற மாதிரி உங்கள் ஃபோர்ஹெட்டை அட்டாச் பண்ணிகிட்டே அவர் கேட்குறாரு. பண்ணிக்கலாம் அத்தா. என் கண்ணை பார்த்து சொல்லு. கல்யாணம் பண்ணிக்கலாம் அத்தா. என் பேரை சொல்லி சொல்லு. என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு சம்மதம்னு சொல்லு. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஹெசிடேட் ஆகிட்டே, உங்களை கல்யாணம் கட்டிக்கிறதுல எனக்கு சம்மதம் ஜிமினத்தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப வெக்கப்படுறீங்க. என் தங்கம் டேனி, அவ்வளோதானே?
அத்தாங்கிட்ட சொல்லிட்டேல, நான் பார்த்துக்கிறேன். தங்கச்சி கல்யாணம் முடியட்டும். அதுக்கப்புறமே அம்மா அப்பா கிட்ட நம்ம கல்யாணத்தை பற்றி பேசுகிறேன். சரியாடி தங்கம்? அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே குனிஞ்சு உங்கள் லிப்ஸ் கிட்ட அப்படியே லீன் ஆகி வந்துட்டு இருந்திருப்பாரு. நீங்கள் அப்படியே ரொம்ப வெக்கப்பட்டு அவர் அப்படியே தள்ளிட்டு அந்த இடத்த விட்டு நீங்கள் ஓடி இருந்திருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப ப்ளஷி ஆகி இருந்திருக்கும். கண்ணெல்லாம் அவ்வளோ பிங்காக போயிருந்திருக்கும். ஸோ இப்போ ஒரு வழியாக பொண்ணு மாப்பிள்ளையும் வந்துட்டு மேடையில் உட்கார வச்சுருந்துருப்பாங்க. தாலி கட்டுறதுக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் தான் பேலன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து உங்கள் அம்மா அப்பா கூட பொண்ணு சைடு நின்றுட்டுருக்கீங்க. அந்தாண்ட சைடு வந்து ஜிம்மி நின்றுட்டு இருந்திருப்பாரு. அவர் அப்படியே அங்கே நின்றுட்டு உங்களையே தான் சைட் அடிச்சுட்டு இருந்திருப்பாரு. ஸோ இப்போ ஒரு வழியாக ஐயர் வந்துட்டு கெட்டிமேளம்னு சொல்ல மாப்பிள்ளை வந்துட்டு பொண்ணோட கழுத்தில் தாலி கட்டி இருந்திருப்பாரு. ஸோ எல்லாருமே அந்த சீனில் அர்ச்சனை வந்து போட்டுட்டு இருந்திருப்பீங்க. ஜிம்மின் அப்படியே அர்ச்சனையை போட்டுகிட்டே உங்களை அப்படியே பார்க்குறாரு. நீங்களுமே அவரை பார்க்குறீங்க. அவர் அர்ச்சனை போட்டு முடிச்சுட்டு அந்த 2 கையை வச்சு உங்களுக்கு அப்படியே தாலி கட்டுற மாதிரி ஆக்ஷன் பண்ணி இருந்திருப்பாரு. நீங்கள் அப்படியே பார்த்து வைக்கப்பட்டு ஸ்மைல் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு நம்ம தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் அப்படி ஸ்மைல் பண்ணிக்கிறீங்க. ஸோ இங்கே ஒரு வழியாக கல்யாணம் வந்து நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருந்திருக்கும். ஆஃப்டர் தட் பொண்ணு வந்துட்டு மாப்பிள்ளை வீட்டுக்கு அப்படியே கிளம்பி போகிற மாதிரி. ஸோ ஜிம்மினோட ஃபேமிலிலாம் அவங்க பொண்ணு அப்படியே கண்ணீர் மல்க மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அதுவே ஆல்ரெடி ஜிம்மினுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. பிகாஸ் வந்து ஒரே தங்கச்சி கல்யாணம் ஆகி போகும்போது ஒரு அண்ணனாக அவருக்கு கஷ்டமாக தானே இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் என்ன சொல்லியிருப்பீங்கன்னா, கல்யாணம் முடிஞ்ச கையோட நாங்களும் அப்படியே ஊருக்கு புறப்படுறோம் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க பாருங்கள். அது அவருக்கு 2 மடங்கு கஷ்டமாக இருக்குது. இப்போது நீங்கள் தான் ஜிம்மினோட அம்மா அப்பா கிட்டே போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருந்திருப்பீங்க. அப்படியே இந்த பக்கம் திரும்பி ஜிம்மினை பார்த்துட்டு வராதான் அப்படின்ற மாதிரி ஒரு கவலையான ஃபேஸோடய அவர் வந்து உங்களை பார்த்து சொல்லியிருந்திருப்பார். ஸோ அந்த வாசல் தாண்டி நீங்கள் அந்த கார்கிட்ட போகிற வரைக்குமே இப்படி திரும்பி அடிக்கடி ஜிம்மினை பார்த்துட்டே தான் போயிருந்திருப்பீங்க. அவர் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, பார்த்து போயிட்டு வா அப்படின்ற மாதிரி இப்படி நம்ம ஹெட்டை ஷேக் பண்ணுவோம்ல, போயிட்டு வா அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஸ்மைல் பண்ணிகிட்டே ஷேக் பண்ணி சொல்லியிருந்திருப்பார். ஸோ நீங்களும் ஒரு வழியாக காரில் ஏறி போயிருந்திருப்பீங்க. ஸோ நீங்கள் போகிறது ஜிம்மினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். என்னமோ அவரோட ஹார்ட் அப்படியே பாதி பிச்சுட்டு போகிற மாதிரி அவ்வளோ கஷ்டப்பட்டுருந்துருப்பார். ஸோ அதுக்கப்புறம் ஜிம்மினோட ஃபேஸே ஒரு மாதிரி டல் ஆகி இருந்திருக்கும். அதுக்கப்புறம் ஜிம்மினோட அப்பா ஜிம்மின்கிட்ட வந்துட்டு, டே ஜிம்மின், என்னடா தங்கச்சி போயிட்டாளேன்னு வருத்தப்படுறியா? இல்லைப்பா, எப்படி இருந்தாலும் அவள் கல்யாணம் ஆகி போய் தானே ஆகணும். எவ்வளோ நாள் தான் இங்கே இருப்பா? கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் பரவாயில்லப்பா. சரி, அப்புறம் ஏன்டா உன் முகம் இவ்வளோ வாடி போயிருக்கு? தங்கச்சி கல்யாணம் ஆகி போயிட்டான்றதுக்காக மட்டும் நான் வருத்தப்படலப்பா. ஜிம்மினோட அப்பா அப்படி ஜிம்னை பார்க்குறாரு. என்னடா சொல்கிற? எனக்கு புரியல. தெரியலப்பா, அவள் போகும்போது ஒரு மாதிரி என் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா. போகாதடி, என் கூடவே இருடின்னு அவள் கையை பிடிச்சி என் கூடவே வச்சுக்கணும்னு மனசு கடந்து தவிக்குதுப்பா. ஜிம்மினோட அம்மா அங்கேருந்து வந்துட்டு, ஜிமின், யாரை பற்றி பேசிகிட்டு இருக்க நீ? ஒயன்மா. ஒயன்? எனக்கு தெரியும், நான் அவளை பார்த்து ஒரு மாதம்தான் இருக்கும். இத்தனை நாள் எதுவும் பெருசாக தெரிஞ்சுக்கல. ஆனால் இன்னைக்கு அவள் போகும்போது எனக்கு என்னவோ என் உயிரில் பாதி என்னை விட்டு போகிற மாதிரி இருக்குமா. ஜிம்மினோட அப்பா அம்மா அப்படியே ஃப்ரீஸ் ஆகி ஜிம்மினே பார்த்துட்ருக்காங்க. அம்மா, பா, நான் உனக்கு கேட்டால் எனக்காக செய்வீங்களா? சொல்லுப்பா. அம்மா, எனக்கு ஒயன் வேணும்மா. அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அவளை கூடவே வச்சு பார்த்துக்கணுன்னு ஆசைப்பட்றேன். ஜிம்மினோட அப்பா அம்மாவுக்கு இதை கேட்டதும் மனசுக்குள்ளே ஏதோ இன்னும் புரியாத ஒரு சந்தோஷம் வந்திருந்திருக்கும். 2 பேருமே இப்படி ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. எனக்கு எப்போலேருந்து ஒயனை பிடிக்க ஆரம்பிச்சதுன்னு எனக்கு தெரியலம்மா. ஆனால் அவளை பார்த்த அந்த ஃபர்ஸ்ட் சைட் எனக்கு மனசுக்குள்ளே இவ எனக்காக பிறந்தவ, இவ தான் என்னோட பொண்டாட்டின்னு எனக்குள்ளே ஸ்ட்ராங்காக சொல்லிக்கிட்டே இருந்துச்சுமா. அவளோட இன்னசென்ட், அவளோட அந்த சைலண்ட், அவளோட ஸ்வீட் வாய்ஸ், அவளோட அந்த மூக்குத்தி, சம்திங் டிஃப்ரெண்ட்மா. எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சி போச்சு. கட்டுனா இவளை மட்டும்தான்டா கட்டணும்னு எனக்கு தோணுச்சு. அண்ட் நான் ஒன்று சொன்னால் நீங்கள் என்னை சீப்பாக நினைக்கக்கூடாது. பரவாயில்ல சொல்லு அப்படின்றாரு ஜிம்மினோட அப்பா. அன்னைக்கு நம்ம ஒயின் வீட்டுக்கு பத்திரிக்கை கொடுக்க போனப்போ ஒயினை பொண்ணு பார்க்க வரதா இருந்தாங்கல்ல, அந்த மாப்பிள்ளை கூட வந்த வழியாக திரும்பி போயிட்டாரே, அந்த ஒரு நிமிஷம் உண்மையாலுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுமா. ஜிம்மினோட அம்மா அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்டே ஜிம்மினை பார்க்குறாங்க. அப்பா, நல்ல வேளை பொண்ணு பார்க்க வரல.
அவள் என்னோட அத்தை பொண்ணு எனக்கு மட்டும்தான்னு தோணுச்சு. ஜிமினோட அம்மா அப்பா அப்படியே ஒருத்தர் பார்த்து ஸ்மைல் பண்ணுறாங்க. இது ஜிமின் பார்த்துருந்துருப்பாரு. அவருக்கு ஒன்றும் புரியல. அப்படியே வியர்டாக பார்க்குறாரு அவங்க அப்பா அம்மாவை. இப்போ ஜிமினோட அம்மா தான், அவ்வளோ தானடா கண்ணா, உன் மனசில் இப்படி ஒரு ஆசை இருக்குன்னு நீ முன்னாடியே சொல்லியிருந்தீன்னா அவங்க போகிறதுக்கு முன்னாடியே நம்ம சம்மந்தம் பேசி முடிச்சிருக்கலாம்ல. ஜிமின் அப்படியே பார்க்குறாரு. என்னடா நீ இவ்வளோ லேட்டாக தான் சொல்லுவியா? அம்மா அப்போ ஆமாண்டா, எங்களுக்குமே ஒயினை ரொம்ப பிடிச்சிருக்கு. பிள்ளைக்கு 30 வயசு ஆயிடுச்சு, இன்னும் கல்யாணம் பண்ணாமல் இருக்கோமேனு எங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா? சரி, பொண்ணோட கல்யாணம் ஃபஸ்ட்டு முடியட்டும், முடிஞ்ச கையோட ஜிமினுக்கும் நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு தான் இருந்தோம். அப்போ தான் பத்திரிக்கை கொடுக்கறதுக்காக நம்ம ஒயினோட வீட்டுக்கு போனோம். உனக்கு அப்படி ஒரு முறை பொண்ணு இருக்கான்றதே எங்களுக்கு அப்போ தாண்டா தெரியும். அதுக்கப்புறம் தான் எங்கள் 2 பேருக்கும் ஒரு யோசனை வந்துச்சு. முறை பொண்ணு இருக்கும்போது நம்ம இதுக்காக பொண்ணை வெளில தேடணும், பேசாமல் ஒயினை ஜிமினிக்கே கல்யாணம் பண்ணி வச்சிடலாமேன்னு தோணுச்சு. தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சதுமே இதை பற்றி உங்ககிட்ட பேசலான்னு இருந்தோம். ஆனால் வடவா, நீ ஒயினை சீக்ரெட்டாக லவ் பண்ணிகிட்ருக்கியா? அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டல, அடுத்த நல்ல நாளே நம்ம போய் ஒயின் வீட்டில் சம்மந்தம் பேசிட்டு வந்துடுவோம், சரியா? தேங்க்ஸ்மா அப்படின்ற மாதிரி ஜிமின் அவரோட அம்மாவை போய் ஹக் பண்ணி இருந்திருப்பாரு. அப்படியே அவரோட அப்பாவை பார்த்துட்டு தேங்க்ஸ்ப்பா அப்படின்ற மாதிரி அவரையும் ஹக் பண்ணி இருந்திருப்பாரு. இப்போ ஒன் டே உங்கள் வீட்டில் நீங்கள் அடுப்படிக்கிட்ட நின்று அப்படி சமைச்சிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ உங்கள் அம்மாவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அவங்க அப்படியே பார்த்துட்டு, அட ஊர்லேருந்து அண்ணி தாங்க பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை வந்து அட்டன் பண்ணி காதில் வைக்கிறாங்க. அங்கே ஜிமினோட அம்மா தான் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே, நிஜமா நிஜமாவா அண்ணி? ரொம்ப சந்தோஷம் அண்ணி. நீ கண்டிப்பாக வாங்க, நான் அவர்கிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை வைக்கிறாங்க. இங்கே உங்கள் அப்பா தான், ஏய் என்னடி இவ்வளோ சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்க? என்ன சொன்னாங்க உங்கள் அண்ணி? ஐயோ எனக்கு இந்த சந்தோஷத்தை எப்படி சொல்கிறதுன்னே தெரியலையே. அம்மாடி ஒயான் ஒயான், நீங்கள் அப்படியே சமைச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க, செம்மையாக வேர்த்திருக்கும். நீங்கள் அப்படியே அதை தொடச்சிக்கிட்டே, என்னம்மா சொல்லுங்க அப்படின்ட்டு வெளில வரீங்க. உங்கள் அம்மா அப்படியே டக்குன்னு உங்கள் கிட்டே வந்துட்டு உங்கள் சீக்ஸை பிடிச்சிட்டு, என் ராஜாத்தி என் கண்ணு, என்னம்மா திடீர்னு கூப்பிட்டு வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்கிய? இந்தா புள்ள, என்னன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டா நாங்களும் சந்தோஷப்படுவோம்ல. எங்க ஊர்லேருந்து அண்ணி தாங்க ஃபோன் பண்ணாங்க. சரி, என்ன சொன்னாங்க? எங்க என் அண்ணன் பையன் ஜிமின் இருக்கான்ல, ஆமாம், அவனுக்கு ஒயனை ரொம்ப பிடிச்சிருக்காங்க. உங்கள் அப்பா அப்படி பார்க்குறாரு. அடுத்த வெள்ளிக்கிழமெல்லாம் நம்ம வீட்டுக்கு சம்மந்தம் பேசுகிறதுக்காக வராங்களாம் எல்லாரும். நெசமாவாடி சொல்கிற? நம்ம பிள்ளைய உன் அண்ணன் பையனுக்கு பொண்ணு கேட்குறாங்களா? ஆமாங்க, இதை விட சந்தோஷம் நமக்கு வேற என்ன இருக்குது சொல்லுங்கள்? என் அண்ணன் பையன் நல்லா படித்து பெரிய இடத்துல வேலை பார்க்குறான். நம்ம பொண்ணு பெரிய இடத்துக்கு வாக்குப்பட்டு போக போகிறாங்க. எது, அன்னைக்கு உன் அண்ணன் குடும்பத்துலேருந்து நம்ம வீட்டுக்கு பத்திரிக்கை வைக்க வந்தாங்களே, அந்த புள்ள கூட பார்க்குறதுக்கு நல்லா முழு முழுன்னு மொசக்குட்டி மாதிரி இருந்ததே, அந்த புள்ளையா? அவனே தான் அத்தை, ஜிமின். சிமினு பார்க்க நல்லா ராஜா மாதிரி தான் இருந்தாப்புல. அன்னைக்கு எனக்கு அந்த பிள்ளைய ரொம்ப பிடிச்சி போச்சுடி. ஒயினுக்கு பொண்ணு பார்க்க வந்த மாப்பிள்ளைன்னு அவர் தானே நினச்சேன். நல்ல சோடி தான், பார்க்க அழகாக இருக்கும். ஏங்க உங்களுக்கு இந்த சம்பந்தம் பிடிச்சிருக்குல்ல? எனக்கு இதில் எந்த பிரச்சனையும் இல்லடி, நமக்கெல்லாம் பிடிக்கிறது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா அப்படியே உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி அதெல்லாம் கேட்டுட்டு இருந்திருப்பீங்க. இப்போ உங்கள் அப்பா தான் உங்ககிட்ட வந்துட்டு, அம்மாடி அப்பா உனக்கு சிம்முன்னு தன்னை பிடிச்சிருக்குதாடா? நீங்கள் அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணி வைக்கப்பட்டுட்டே, பிடிச்சிருக்குப்பா அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ எல்லாருக்கும் அவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்கும். ஸோ சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் ஃப்ரைடேலாம் ஜிமின் வீட்டிலேருந்து உங்கள் வீட்டுக்கு வந்து சம்மந்தம் பேசி இருந்திருப்பாங்க. உங்கள் அத்தை வந்து உங்களுக்கு அழகாக அந்த பூ வச்சு விட்ருந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் தட்டு தாம்பாளம்லாம் மாற்றிக்கிட்டு கல்யாணம் நிச்சயதார்த்தம்லாம் எப்போ வச்சுக்கலாம் இதை பற்றிலாம் பேசிட்டு போயிருந்திருப்பாங்க. ஸோ போகும்போதெல்லாம் ஜிமின் உங்களை அப்படி சைட் அடிச்சுட்டே போயிருந்திருப்பார். ஸோ இப்போ ஒரு வழியாக ஃபிக்ஸ் பண்ண டேட்டில் வந்துட்டு வீட்லேயே சிம்பிளாக வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணியிருந்திருப்பீங்க. அந்த என்கேஜ்மெண்ட்டில் ஜிமின் உங்களுக்கு ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்துருந்துருப்பாரு, ஸ்மார்ட் ஃபோன். உங்கள் லைஃப்பில் இது வரைக்கும் நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன்லாம் யூஸ் பண்ணது கிடையாது. ஸோ நீங்கள் அதை அப்படியே திருன்னு முழிச்சிட்டு பார்த்துட்ருக்கீங்க. ஜிமின் வந்துட்டு, இதுக்கப்புறம் நான் உனக்கு இதில் தான் ஃபோன் பண்ணுவேன், நீ இதை தான் இனிமேல் யூஸ் பண்ணணும், ஓகேவா அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாரு. ஸோ நீங்களும் எதுவும் சொல்லாமல் அந்த ஃபோனை வந்து வாங்கி இருந்திருப்பீங்க. இப்போ ஆஃப்டர் என்கேஜ்மெண்ட்லாம் முடிச்சதுக்கப்புறம் உங்கள் பெட்ரூமில் அந்த ஃபோனை கையில் வச்சுட்டு நீங்கள் திருன்னு முழிச்சிட்ருக்கீங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். அம்மாவோட பட்டன் ஃபோன் தான் இதுக்கு முன்னாடி ஃபோன் பேசுகிறதுக்கெலாம் நம்ம வச்சுக்கிட்டு இருந்தோம். இந்த ஃபோனை இதுக்கு முன்னாடி நான் பயன்படுத்தினதே இல்லையே, இதை எப்படி ஆன் பண்ணுறது அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க சுற்றி சுற்றி. உங்களுக்கு ஒன்றும் புரியல.
பேசாமல் சுஜிக்கிட்ட கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு சுஜிக்கு ஃபோன் பண்ணிட்டீங்க. சொல்ல தாச்சி, அப்புறம் நிச்சயதார்த்தம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரே வெக்கம்ஸ் போல இருக்கு. ஏ சும்மா இருடி, நான் உனக்கு ஒரு சந்தேகம் கேட்குறதுக்கு தான் ஃபோன் போட்டேன். ம், என்ன சந்தேகம்? திரும்பவும் ஜிமினை நான் ஏதாவது உங்ககிட்ட இங்கிலீஷில் பேசினாரா? ஆ இல்லை சுஜி, அதெல்லாம் இல்லை. அவர் எனக்கு நிச்சயதார்த்தத்துக்கு ஒரு பரிசு கொடுத்தாரு. அது ஒரு ஃபோனு நீ வச்சிருக்கிற மாதிரியே இருக்கும். ஸ்மார்ட் ஃபோன் கிஃப்ட் பண்ணியிருக்காரா? ம், ஆனால் இது எப்படி ஆன் பண்ணுறதுனே எனக்கு தெரியல. நானும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன், ஆன் ஆகவே மாட்டேங்குது. ஐயோ அத்தாச்சி, புது ஃபோனில் சார்ஜ் போடணும், பேட்ரி எதுவுமே ஃபிக்ஸ் ஆகி இருக்காது. அதை ஆன் பண்ணால் எப்படி ஆன் ஆகும்? இங்கே பாரு, நான் சொல்கிற மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அதை எப்படி ஆன் பண்ணணும், எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சுஜி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்துருப்பா. ஸோ அவள் சொல்ல நீங்கள் பண்ணி இருந்திருப்பீங்க. இப்போ அவள் அந்த பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ண சொல்கிறா. ஸோ பண்ணுறீங்க, ஃபோன் ஓப்பன் ஆகுது. ஹை, லைட்டு வந்துருச்சு சுஜி. வந்துருச்சா? அவ்வளோதான். அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. இந்த சைடு ஜிமினுக்கு உங்களோட தாட் தான் இருக்குது. ஐயோ நம்ம பாட்டுக்கு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி கொடுத்துட்டோமே, அவளுக்கு அது எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாதே. சரி ஃபோன் பண்ணி எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்கள் அம்மாவோட ஃபோனுக்கு தான் போடுறாரு. நீங்கள் இங்கே சுஜி கிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு ஃபோனில் ஏதோ சத்தம் கேட்கவும் நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. பார்த்தா ஜிமினத்தான் அப்படின்னு சொல்லிட்டு வருது. சுஜி, அத்தான் தான் ஃபோன் பண்ணுறாரு, நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுஜியோட காலை கட் பண்ணிவிட்டு நீங்கள் டக்குன்னு உங்கள் ஜிமினத்தானோட காலை அட்டன் பண்ணி, ஹலோ. ஓய், யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க? அது என்னோட அத்தை பொண்ணு சுஜி கிட்ட தான் அத்தான் பேசிக்கிட்டு இருந்தேன். ஓ சரி, உனக்கு ஃபோன் வாங்கி கொடுத்துருந்தால, அதை ஆன் பண்ணியா? பண்ணிட்டேனே. எப்படி பண்ண? உனக்கு எப்படி பண்ணணும்னு தெரியாதே. அதை பற்றி தான் சுஜி கிட்ட கேட்டுட்டு இருந்தேன் அத்தான், அவள் சொல்லி கொடுத்துட்டா. அப்படியா? சரி இரு, உனக்கு அந்த ஃபோனில் கால் பண்ணுறேன். அத்தா. சொல்லு தங்கம். அது அந்த ஃபோனில் எப்படி நம்ம கால் வந்தால் அதை அட்டன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மில் உங்களுக்கு அதில் பச்சை கலரில் ஒரு பட்டன் காட்டும். அதை நீ அமுத்துனா கால் அட்டன் ஆகிடும். சரியா? சரிங்க அத்தா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்துருப்பீங்க. இப்போ ஜிம்மின் தான் அந்த ஃபோனுக்கு கால் பண்ணுறாரு. அதே மாதிரி நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க. ஸோ இதை விட அதில் பேசும்போது இன்னும் கிளியராக கேட்குது. அத்தா, இதில் உங்களோட குரல் இன்னும் தெளிவாக கேட்குது. தெளிவாக கேட்குது அடிச்சாலும் ஸ்மார்ட் ஃபோனில் அப்படி தான் கேட்கும். இனிமேல் இதில் தான் நீ அத்தாங்கிட்ட பேசணும். சரியா? நான் இன்னும் இதை முழுசாக கற்றுக்கலைங்க தான். இதில் இன்னும் என்னென்ன இருக்கும், எப்படி இதை பயன்படுத்தணும்னு எனக்கு சொல்லி தரையலா? ஜிம்மின் அப்படியே அதை கேட்டுட்டு, கண்டிப்பாக சொல்லித்தரேன்டி தங்கம். சரி, அத்தானுக்கு ஒரு ஐ லவ் யூ சொல்லு பார்ப்போம். என்ன? ஆமாம், உனக்கு தான் நான் ஃபோன் வாங்கி கொடுத்துருக்கேன்ல, பதிலுக்கு நீ எனக்கு ஒரு ஐ லவ் யூ கூட சொல்ல மாட்டியா? சொல்கிறேங்க தான். சொல்லு. ஐ லவ் யூ. ஐ லவ் யூடி என் தங்க குட்டி அப்படின்ற மாதிரி ஒரு கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் அப்படின்ற மாதிரி இதை கேட்டுட்ருக்கீங்க. என்ன பதிலுக்கு முத்தம் கொடுக்க மாட்டா? அது கொடு கொடு தங்கம். நீங்களும் ஒரு மாதிரி ஹெசிடேட் ஆகிட்டே அப்படின்ற மாதிரி கொடுக்குறீங்க. அவருக்கு அப்படியே காதில் தேன் பாயுது. என் தங்க கிளியே, நீ ஃபோனில் முத்தம் கொடுக்கும்போதே இவ்வளோ நல்லா இருக்கே, அப்போ நேரில் கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரா? போங்க அத்தா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோனை வச்சுருந்துருப்பீங்க. இப்போ ஒன் டே ஜிமின் உங்களுக்கு கால் பண்ணியிருந்திருப்பாரு. நீங்கள் பிக்கப் பண்ணுறீங்க. ஹலோ அத்தா. ஓய், எனக்கு ஒன்று பார்க்கணும் போல இருக்குடி. இப்போ எப்படி முடியும் அத்தா? நமக்கு தான் நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சிங்களே. நிச்சயதார்த்தத்துக்கு அப்புறம் கல்யாணம் வரைக்கும் பொண்ணு மாப்பிள்ளையும் பார்த்துக்க கூடாது அத்தா. அந்த பழக்கத்தெல்லாம் தூக்கி குப்பையில் போடு. என்னால் உன்னை பார்க்காமலாம் இருக்க முடியாது. சரி, அப்படி பார்க்கணுன்னு நினச்சாலுமே நீங்கள் எங்கேயோ இருக்கீங்க, நான் எங்கேயோ இருக்கேன். எப்படி பார்த்துக்க முடியுங்க அத்தா? இப்போ நீ கையில் வச்சு ஒன்று பேசிகிட்டு இருக்கல, அதில் தான். ஃபோன்லையா? ஆமாம், வீடியோ கால் போடுறேன். எது? அங்கே இருந்துக்கிட்டே உங்கள் முகத்தை பார்த்து பேசிக்கலாமே, அதுவா? ஆனால் அத்தா, அது எப்படி போடுறதுன்னு எனக்கு தெரியாதுங்களே. நீ எதுக்கு போடுற? உனக்கு நான் நெட்டை எப்படி ஆன் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன்ல, அதை மட்டும் ஆன் பண்ணு, நான் போடுறேன். சரியா?
சரிங்க அத்தா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோன் வச்சுருந்துருப்பீங்க. அவர் சொன்ன மாதிரி நீங்கள் நெட்டை ஆன் பண்ணி வச்சுருக்கீங்க. இப்போ அவர் தான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் போட்டிருந்துருப்பாரு. நீங்கள் அப்படியே அதை அட்டன் பண்ணுறீங்க. அத்தா உங்களோட முகம் தெரியுது. எனக்கும் முகம் தெரியுது. உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிகாஸ் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ கால்னு ஒன்று பேசுகிறீங்களே, அதுவும் உங்கள் அத்தா கூட. அவர் அப்படியே உங்களை பார்க்குறாரு. ஓய் பொண்டாட்டி, நைட்டி போட்டுட்ருக்கியா? ஆமாம் அத்தா, எனக்கு ராத்திரி எப்போவுமே நைட்டி போட்டால் தான் தூக்கம் வரும். ஓ, வசதியாக போச்சு. என்ன சொன்னீங்க? இல்லை, புடவை கட்டினாலும் வசதியாக தான் இருக்கும், இது அதை விட வசதியாக இருக்கும் அப்படின்னு செடியூசிங்காக பார்த்துட்டே சொல்கிறாரா? உங்களுக்கு ஒன்றும் புரியல. எதை பற்றிங்க தான் பேசுகிறீங்க? ஒன்றும் புரியலைங்களே. புரிய வேண்டிய நேரத்தில் உனக்கு எல்லாம் புரியும். புரிய வைக்கிறேன், சரியா? பொண்டாட்டி, எப்படி கல்யாணம் பண்ணிட்டு என் வீட்டுக்கு வருவா? இன்னும் 1 மாதத்தில் வந்துடுவீங்க அத்தா. 1 மாதம் எனக்கு ஒரு யுகம் மாதிரி போகும் போல இருக்குடி. தப்பு பண்ணிட்டேன். கல்யாணத்தை பேசாமல் இந்த மாதமே வச்சிருக்க சொல்லியிருக்கணும். ஓய், சிரிக்கிறியாடி நீ? இல்லையே. இப்போ சிரிச்சாதானே? இல்லைங்க அத்தா. ஓய், கேமரா பாடுறி. நீங்கள் பார்க்க மாட்டீங்க. தலையை கீழே குனிஞ்சு சிரிச்சிட்டு இருக்கீங்களா? இப்படி இந்த சைடு திரும்பி நீங்கள் சிரிச்சிட்டு இருந்திருப்பீங்க பாருங்க. உங்களோட மூக்குத்தி வந்துட்டு அவருக்கு அழகாக தெரிஞ்சிருந்திருக்கும். என் மூக்கழகி, நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அழகாக இருக்க அப்படின்னு நீங்கள் வைக்கப்படுறீங்களா? ஜிமின் உங்களை பார்த்துட்டு, என் கண்ணுக்குள்ள ஒரு சிறுக்கி கட்டி போட்டாலே என்ன இருக்கே, மனசை கட்டி போட மறுத்தாலே ஐயோ ஐயோ. என்ன அத்தான் பாட்டெல்லாம் பாடுறீங்க? ஆமாம், எனக்கு பிடிச்ச பொண்ணை பார்த்து நான் பாட்டு பாடுறேன். இதில் என்ன இருக்குது? அதுவும் உன்னோட இந்த வெக்கத்தை பார்க்கும்போதெல்லாம் பாடிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு பொண்டாடி அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் நீங்கள் வைக்கப்படுறீங்களா? அவர் இல்லை. வெக்கத்துக்கே வெக்கம் வருவோமே நீ முழு பௌர்ணமி, சுக்கனுக்கே ஆசை வரும் என்ன அழகு என் கண்மணி, தை மாசம் தேதி குறிக்கவா மேலத்தாலும் கேள்வி கேக்குது, ஓ நெஞ்சில ஊஞ்சலாடவே மஞ்ச கயிறு ஏங்கி வாழுது, தடுமாறும் என் மனசு கேக்குது எப்போ ஒன்ன சேர்வது மானே, பித்த நாத்தான் ஆகிற நானே அப்படின்ற மாதிரி உங்களை பார்த்து செடியூசிங்காக இந்த பாட்டை அவர் பாடுறாரு. நீங்கள் அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்டே அவரை பார்க்குறீங்க. எப்படி இருந்துச்சு பாட்டு? ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு அத்தா. ஆனால் நீங்கள் பாடினதில் ஒரு சின்ன தப்பு மட்டும் இருக்குது. என்ன தப்பு? அது என்னன்னா, நமக்கு கல்யாணம் தை மாதம் இல்லை, ஆடி மாதம். அப்போ சரி, ஆடி மாதம் தேதி குறிக்கவா மேலத்தாலும் கேள்வி கேட்குது. என்னத்தா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிரிக்கிறீங்க. உங்களோட சிரிப்பை அப்படியே அட்மையர் பண்ணுறாரு அவர் ஃபோனில். என் தங்கோண்டி நீ. நீங்கள் அப்படியே ஃபோனை பார்க்குறீங்க. எப்போ என் பொண்டாட்டியை என் வீட்டுக்கு வர போகிறேன்னு இருக்கு எனக்கு. உன்னோட இந்த சிரிப்பை, உன்னோட இந்த குரலை பக்கத்தில் உட்கார வச்சு கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஐ நீட் யூ அயான். அப்படின்னா எனக்கு நீ வேணும்னு அர்த்தம். நான் உங்களுக்கு தானே அத்தா. திரும்பவும் சொல்லு. நான் உங்களுக்கு தான். திரும்பவும் சொல்லு. நான் உங்களுக்கு தான் அத்தா அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்படுறீங்க. இப்போ அங்கேருந்து உங்கள் அம்மா வந்துட்டு ஒயான் சாப்பிடவாமா? இதோ வரேம்மா. அத்தா அம்மா சாப்பிட கூப்பிடுறாங்க, நாம் அப்புறம் பேசலாம், பை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஃபோனை கட் பண்ணிட்டீங்க. ஜிமின் அப்படியே அந்த ஃபோன் எடுத்து அவரை நெஞ்சில் வச்சுக்கிட்டு அதை அப்படி கண்ணை மூடி ஃபீல் பண்ணுறாரு. ஸோ இப்படியே ஒரு வழியாக 1 மந்த் கம்ப்ளீட் ஆகி இருந்திருக்கும். இன்றைக்கி உங்களுக்கும் ஜிமினுக்கும் மேரேஜ். கல்யாணம் வந்துட்டு பொண்ணு வீட்டு சைடு, அதாவது உங்கள் வீட்டில் தான் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ உங்கள் ஊரில் இருக்கிற ஒரு மண்டபத்தில் தான் இன்றைக்கி உங்களுக்கும் ஜிமினுக்கும் மேரேஜ். இப்போ அந்த மண்டபத்தில் நீங்களும் ஜிமினும் தான் அப்படியே பக்கத்தில் உட்காந்துருக்கீங்க. ஜிமின் அழகாக ஒரு பட்டு வேஷ்டி பட்டு சட்டை, நீங்கள் அழகாக ஒரு க்ரீன் கலரில் ஒரு பட்டு புடவை.
அவ்வளோ லட்சணமாக அழகாக ரெடியாகி உட்காந்துருக்கீங்க. ஜிமினுக்கு அப்படியே கண்ணுக்கு குளிர்ச்சியாக பக்கத்தில் உட்காந்துருக்கீங்க. ஸோ இப்போ ஒரு வழியாக எல்லாருக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அரிசிலாம் கொடுத்துட்டு தாலி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த தாலி ஐயர் கையில் எடுத்துகிட்டு கெட்டிமேளம் அப்படின்னு சொல்லி ஜிமின் கையில் கொடுக்குறாரு. ஸோ ஜிமின் அழகாக உங்களுக்கு வந்து அந்த 3 முடிச்சு போட்டு விட்டுருந்துருப்பாரு. ஃபைனலி 2 பேருக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய மேரேஜ் ரிச்சுவல்ஸ் எல்லாமே மண்டபத்தில் முடிச்சுட்டு இப்போ எல்லாருமே வந்துட்டு உங்கள் வீட்டில் தான் இருக்காங்க. ஸோ பொண்ணு மாப்பிள்ளையை உட்கார வச்சு பழம்லாம் கொடுத்துட்டு எல்லோரும் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ உங்களோட பாட்டி தான் ஒரு பெரிய குண்டா தூக்கி போடுறாங்க. எம்மாடி முதலரவை அடுத்த மாதம் வச்சுக்கலாமா? ஏம்மா அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு ஜிம்மு நம்ம கேட்குறாங்க. என்ன புள்ள இப்படி கேட்குற? ஆடி மாதம் எப்படி புருஷன் பொண்டாட்டிங்கள ஒன்று சேர விட முடியும்? இங்கே ஜிமினுக்கு அப்படி சரி காண்டாகி இருந்திருக்கும். அவர் உங்கள் அப்பத்தாவை பார்த்துட்டு ஏன் ஒன்று சேரக்கூடாது? பேராண்டிக்கு அவசரத்தை பாரு, குசும்பு தான் உனக்கு போ. டே ஜிமினா அமைதியாருடா, அவங்க சொல்கிறது சரிதான். மா என்ன சரி கிளவி எங்கள் 2 பேரும் பிரிக்க பார்க்குது, அமைதியாக இருக்க சொல்கிறீங்க. டே உனக்கு நான் அப்புறமா எல்லாத்தையும் விளக்கமாக சொல்கிறேன்டா. என்ன சொல்கிறான் பேராண்டி? அது ஒன்றும் இல்லைம்மா, எங்கள் குடும்பத்தில் இந்த மாதிரி வழக்கம் எதுவும் இல்லை. நீங்கள் கிராமத்து ஆளுங்க, நீங்கள் தான் இந்த மாதிரி வழக்கத்தெல்லாம் இன்னும் பின்பற்றிட்டு இருக்கீங்க. நான் புள்ள இப்படி சொல்லிவிட்ட? எனக்கும் என் வீட்டுக்காரருக்கும் கூட தான் ஆடி மாதம் நெருக்கத்தில் கண்ணாலம் நடந்துச்சு. கல்யாணம் ஆன அடுத்த மாதமே எங்கள் 2 பேரையும் பிரித்து வச்சுட்டாவ. நாங்களாம் மட்டும் இல்லையா அப்படி? அதுக்கு இல்லைம்மா, அது அந்த காலம்மா. இப்போ எல்லாம் இளைஞ்சிட்டுங்க, இந்த காலமே மாறி போச்சுல்ல. காலம் மாறினாலும் மரபு மாறக்கூடாது கண்ணு. இந்த மாதத்தில் ஒன்று சேர்ந்தா சித்திரை மாதத்துல தான் குழந்தை பிறக்கும். அது பட்ட வெயில் புள்ளைக்கு ஆகாது, கம்முனீரு அப்படின்றாங்க உங்கள் அப்பத்தா. உங்களுக்குமே அதை கேட்கும்போது லைட்டாக கடுப்பாக தான் இருந்திருக்கும். ஜிமின் அப்படியே ஒரு கையை அப்படி இறுக்கி ப்ரெஸ் பண்ணி கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்காரு. அம்மா சொல்கிறது சரிதாம்மா, ஒரு மாதத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல நாளாக பார்த்து எங்கள் வீட்டிலையே முதலரவை கொண்டாடிட்டு நீங்கள் கையோட வாயின் அழைச்சிட்டு போயிடுங்க, சரியா? சரிங்கண்ணா, அப்போது நீங்கள் சொன்ன சரியாக தான் இருக்கும். சரி நேரமாகுது, நாங்கள் அப்படியே கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை கூட்டிகிட்டு அவங்க அம்மா வந்துட்டு கிளம்பி இருந்திருப்பாங்களா. இங்கே ஜிமின் அப்படியே உங்களையே ஏக்கமாக பார்த்துட்ருக்காரு. இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்லை அப்படின்ற மாதிரி. வயனு போமா, போய் உன் வீட்டுக்காரனை வழி அனுப்பி வச்சுட்டு வாப்போ அப்படின்னு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு உங்கள் அத்தாங்கிட்ட போயிட்டு பார்த்து போயிட்டு வாங்க அத்தான். பொண்டாட்டி எப்படி நீ இல்லாமல் நான் இருப்பேன்? 1 மாதம்தான் அத்தான். அப்போத்தான் ரொம்ப பிடிவாதமாக இருப்பாங்க இந்த விஷயத்தில். அவங்கள மீறி எதுவும் பண்ண முடியாதுங்க அத்தான். 1 மாதத்துக்கு அப்புறம் எதுவாக இருந்தாலும் வச்சுக்கலாம். அது வரைக்கும் நான் உங்களுக்கு ஃபோனில் பேசுகிறேன். நீங்கள் சொல்வீங்கள்ல அந்த வீடியோ கால், அதில் பேசலாம். இப்போ பார்த்து ஊருக்கு போயிட்டு வாங்க அத்தான். வயன் அப்படியே காரில் ஏறி கூட்டிகிட்டு போயிடுறேன் திருட்டுத்தனமா. அத்தான் விடுங்க கையை, வாடி உள்ள ஏறி உட்கார கூட்டிகிட்டு போயிடுறேன், விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவர் கையை விட்டுருந்துருப்பீங்க. போயிட்டு வாங்க, பார்த்து 1 மாதத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். அம்மாடி அத்தை உடம்ப பார்த்துக்கடா, அடுத்த மாதம் வந்து உன்னை கூட்டிகிட்டு போயிடுறோம், சரியா? சரிங்க அத்தை, நீங்களும் உங்கள் உடம்ப பார்த்துக்கோங்க, பார்த்து ஊருக்கு போயிட்டு வாங்க அத்தை. சரிம்மா. டே ஜிமினா வா, காரை எடுவா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போய் அந்த டிரைவர் சீட்டில் உட்காந்து சீட் பெல்ட்லாம் போட்டுட்டு உங்களையே தான் பார்த்துட்ருக்காரு. அவருக்கு போக சுத்தமாக மனசே இல்லை. கல்யாணம் ஆகி என் பொண்டாட்டியும் கூட்டிகிட்டு போவேன்னு பார்த்தா இப்படி என்ன மட்டும் தனியாக காரை ஓட்ட வச்சு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்களே அப்படின்ற மாதிரி ஒரு டென்ஷன்லேயே அவர் காரை ஓட்டிகிட்டு போயிட்டு இருந்திருப்பாரு. ஸோ இப்படியே கொஞ்ச நாள் போயிருந்திருக்கும். வீட்டுக்கு போனதுலேருந்து ஜிமினால் உங்களை நினைக்காம இருக்கவே முடியல. ஸோ அடிக்கடி உங்களுக்கு கால் போடுவார், வீடியோ கால் போடுவார், இப்படியே தான் போயிருந்திருக்கும். இப்போ ஒன் டே ஜிமின் வந்துட்டு உங்களுக்கு கால் பேசிட்டு அப்படியே சோகமாக ஃபோனை கட் பண்ணி இருந்திருப்பாரா. அங்கேருந்து அவரோட தங்கச்சி வந்துட்டு என்ன அண்ணா அன்னிக்கிட்ட பேசிகிட்டு இருக்க போல இருக்கு. அதான் தெரியுதுல்ல. ஓ சரி பேசு. அவள் கட் பண்ணிட்டா, அவங்க அப்பத்தான் கூப்பிட்டாங்களாம். ஓ ஆனால் அண்ணா உன் நிலமையை பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு தான் வருது. வயிற்றுச்சல கொட்டிக்காதடி, உன் நிலமையும் தானே. இல்லையே, நான் இப்போ 2 மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் மை பிரதர். நல்லா வாழ்றடி நீ. இல்லை எனக்கு ஒன்று புரியல, அப்போ உன் குழந்தை சித்திரை மாதம் பிறக்காதா? இல்லையே, அதுக்கும் 2 மாதம் முன்னாடியே பிறந்துடும். சரி இருந்தா என்ன, சித்திரை மாதம்னு ஒன்று அப்போ வராமலா போயிடும்? குழந்தைக்கு அப்போ பிரச்சனையாக இருக்காதா? வெயில் ஒத்துக்காமல் இருக்காதா? இருக்கும்தான். அது ஏன்டி யாருக்கும் புரிய மாட்டேங்குது? மனசாட்சியே இல்லாமல் இது ஒரு காரணம்னு சொல்லி எங்களை பிரித்து வச்சுட்டா அந்த கிளவி. சித்திரை மாதமாக இருந்தால் என்ன, என் பிள்ளைக்கு வெயில் ஒத்துக்கல, சூடாக இருக்குன்னா வீடு ஃபுல்லாக ஏசி போட்டு குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு அப்பா நான் இருக்கேன். அதை விட்டுட்டு இப்படி கல்யாணம் அடுத்த நிமிஷமே என் பொண்டாட்டி என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்களே அப்படின்ற மாதிரி தலையில் கை வைக்கிறாரு.
அண்ணா கவலைப்படாத, இன்னும் கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறம் உன் பொண்டாட்டி உன் கூடவே தானே இருக்க போகிறாங்க. ஸோ அதனால் ஃபீல் பண்ணாதண்ணா அப்படின்னு ஜிம்னோட தங்கச்சி சொல்லியிருந்திருப்பாங்க. இப்போ கொஞ்சம் டேஸ் அப்படியே பாஸ் ஆகுது. இப்போ ஒன் டே காலையில் நீங்கள் உங்கள் வீட்டில் தலை குளிச்சுட்டு அப்படி வீட்டுக்குள்ளேயே ஃபேன் காற்று கடியில் நின்று அந்த தலையை வந்து காய வச்சுட்டு இருந்திருப்பீங்க. அப்போ உங்கள் வீட்டுக்கு வந்து யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. சரி யாருடா அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த முடி மொத்தத்தையும் எடுத்து நீங்கள் ஃப்ரண்ட்டில் போட்டுட்டு அப்படி அந்த டோரை போய் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க பாருங்கள். பார்த்தா சர்ப்ரைஸ், அங்கே ஜிம்மு நின்றுட்டுருக்காரு. அத்தா நீங்கள் எப்படிங்க சொல்லாம கிளம்ப எப்படி வந்தீங்க அத்தா அப்படின்ற மாதிரி நீங்கள் ஷாக்கிங்காக கேட்டுட்ருக்கீங்க. பட் அவர் என்னவோ வச்சக்கண்ணு வாங்காமல் உங்களையே பார்த்துட்டு இருந்திருப்பார். நீங்கள் வந்துட்டு அந்த மஞ்சள் கலர் தாலி அதோடைய வெளியில் அழகாக தெரிஞ்சிட்ருக்கு. நெத்தியில் அழகாக ஒரு குங்குமம் வச்சுருக்கீங்க. முடி வந்து ஈரமாக ஃப்ரண்ட்டில் இருக்குது. அதோடு உங்களை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்திருக்கும். அம்மாடி யார் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா வந்து பார்க்குறாங்க. பார்த்தா ஜிமின், அட மாப்பிள்ள என்னம்மா வெள்ளை நிற்க வச்சுட்ருக்க, உள்ளே வாங்கம்மா போ உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வர வைக்கிறாங்க. என்னம்மா பார்த்துட்டே நிற்கிற, போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடு அப்படின்னு சொன்னதும் நீங்கள் உள்ளே போயிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வரீங்க. ஸோ ஜிமின் கிட்ட தான் உங்கள் அப்பா, என்ன மாப்பிள்ள சொல்லாமல் கொள்ளாமல் திருத்து பண்ணி வந்திருக்கீங்க. அது எனக்கு ஆஃபீஸில் ஒரு 2 நாள் லீவ் கொடுத்துருக்காங்க. எப்படியும் எனக்கு சாட்டர்டே சண்டே லீவு தானே, சரி இந்த லீவை யூஸ் பண்ணி ஒயின் கூட ஒரு 4 நாள் இருந்துட்டு போவோமேன்னு தான் வந்தேன் மாமா. அப்படிங்களா? பயப்படாதீங்க மாமா, ஆடி மாதம்னு எனக்கு தெரியும். நான் ஒயின் கூடமா இருக்கக்கூடாது அடைச்ச அப்படிலாம் இல்லைங்க மாப்பிள்ள. கல்யாண தம்பதிங்க இருக்கக்கூடாதுன்னு நான் எப்படி சொல்லுவேன். தனியாக தான் இருக்கக்கூடாது, மற்றபடி நீங்கள் ஒயின் கூட இருக்கலாம் மாப்பிள்ள. இப்போ நீங்கள் அங்கேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து அவருக்கு கொடுத்துருந்துருப்பீங்க. அவருடைய வேடாக பார்த்துட்டே இருக்கீங்க. அவருடைய அந்த தண்ணியை வாங்கி குடிக்கும் போதெல்லாம் உங்களையே தான் பார்த்துட்ருக்காரு. அம்மாடி மாப்பிள்ளைக்கு லீவா, அதனால இங்கே ஒரு 4 நாள் தங்கிட்டு போகலான்னு வந்திருக்காரு. ஓ அப்படியா? அப்படின்ற மாதிரி ஜிமின் செடியூசிங்காக அவங்கள பார்த்து சொல்கிறாரு. அம்மாடி மாப்பிள்ளைக்கு தேவையானதெல்லாம் பார்த்து செஞ்சு கொடுத்து கவனிச்சுக்கணும், சரியா? சரிங்க மாப்பிள்ள, எனக்கு அப்படியே கடைக்கு நேரம் ஆகுது, நான் கிளம்புறேன். சரிங்க மாமா அப்படின்னு சொன்னதும் உங்கள் அப்பா போயிருந்திருப்பார். உங்கள் அப்பா போனதுமே இப்போ ஹாலில் யாருமே இல்லை. உங்கள் அம்மாவும் கொல்லையில் இருக்காங்க போல், பாட்டியும் ரூமில் இருக்காங்க போல் இருக்குது. இப்போ ஜிமின் இல்லை, டக்குன்னு உங்கள் கிட்டே வந்துட்டு உங்கள் ஹிப்பை பிடிச்சி, அத்தா என்ன பண்ணுறீங்க, வீட்டுக்கு நடுவில் நிற்கிறோம், யாராவது பார்த்துட்டு போகிறாங்க, விடுங்க. அதான் யாரும் இல்லை உங்கள் குட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து உங்கள் நெக்கு கிட்டே ஃபேஸை பரி பண்ணிவிட்டு செம்மையாக ஸ்மெல் பண்ணிகிட்ருக்காரு உங்களோட முடியை. என்ன வாசனைடா, இந்த வாசனையை நம்மளோட முதலிரவு முடிஞ்சதுக்கப்புறம் காலையில் உன்னோட தலையில் ஸ்மெல் பண்ணணும்னு இருந்தேன்டி, என்னை இப்படி தவிக்க வச்சுட்டாங்களேடி அப்படின்ற மாதிரி அவர் உங்கள் ஹிப்பை பிடிச்சிக்கிட்டு இழுத்து கடல்ஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி பார்க்குறீங்க, பட் அவரோட ஃபோர்ஸுக்கு உங்களால் ஈடு கொடுக்க முடியல. இப்போ கொல்லையிலேருந்து உங்களோட அம்மா வர மாதிரி இருக்குது. அத்தா அம்மா வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு வந்து எட்ட வந்துருந்துருப்பீங்க. அவங்க உள்ளே வந்துட்டு, மாப்பிள்ள வாங்க மாப்பிள்ள, எப்போ வந்தீங்க? இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தேன். என்ன சொல்லாம கொள்ளாமல் திடுத்துப்புன்னு வந்திருக்கிய? அம்மா அவரோட ஆஃபீஸில் லீவ் விட்டுருக்காங்களாம், அதனால என் கூட இங்கே ஒரு 4 நாள் தங்கிட்டு போகலான்னு வந்திருக்காருமா. அப்படிங்களா? சரிங்க மாப்பிள்ள. இப்போ அங்கேருந்து உங்கள் அப்பத்தா தான் வந்துட்டு, யார் இது? ஓ பேராண்டி, வா பேராண்டி. வரேன், எங்களை பிரித்து வச்ச சூனியக்காரி தானே நீ அப்படின்ற மாதிரி ஜிம் பார்க்குறாரு. என்ன பேராண்டி, கண்ணால் ஆனதுக்கப்புறம் ஆடி மாதம் புருஷன் பொண்டாட்டி பிரிஞ்சு இருக்கணும்னு தானே நான் சொல்லியிருக்கிறேன், அப்புறம் எதுக்காக நீங்கள் இங்கே வந்திய? ஒன்றா தானே இருக்கக்கூடாது, அவள் கூட இருக்கக்கூடாது, அவள் கூட பேசக்கூடாதுன்னு ஏதாவது வழக்கம் இருக்கா என்ன? அப்படிலாம் இல்லை, பேசிக்கிறலாம், ஆனால் அது மட்டும் கூடாது. தெளிவு தான் கிளவி அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காரு. அம்மாடி போய் உன் வீட்டுக்காரருக்கு காஃபி போட்டு எடுத்துருவா போ. இல்லை அத்தை, நான் வர வழியிலே காஃபி குடிச்சிட்டு தான் வந்தேன். அப்படிங்களா மாப்பிள்ள? சரிம்மா நீ போய் காலை சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணப்போ அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் அம்மா. ஸோ நீங்களும் போயிட்டு காலை சாப்பாடு வந்துட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போது நீங்கள் உள்ளே நின்று குக் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜிம்மின் இப்படியே அந்த கிச்சனுக்கு வந்துட்டு யாராவது இருக்காங்களா அப்படின்னு சுற்றி பார்க்குறாரு. பார்த்தா யாருமே இல்லை. நீங்கள் தனியாக தான் நின்று குக் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படியே அவர் உங்கள் பின்னாடி வந்து நின்றுட்டு உங்கள் இடுப்போடு சேர்த்து உங்களை அப்படியே அழகாக பின்னாடிலேருந்து ஹக் பண்ணிக்கிட்டாரு. அத்தா என்ன பண்ணுறீங்க, அப்பத்தா பார்த்துட்டு போகிறாங்க, விடுங்க அத்தா. என்ன சமைச்சிக்கிட்டு இருக்க? பூரி கிழங்கு. ஓ, ஆனால் எனக்கு இது வேண்டாம். வேற என்ன வேணும்?
அவர் அப்படியே உங்கள் கன்னத்துக்கிட்ட வந்துட்டு அதை பார்த்துக்கிட்டே, நீ தான் வேணும், ஒன்று கூட சாப்பிட்றேன். நான் என்ன சாப்பிட்ற பொருளா? என்னை பொறுத்தளவு நீ சாப்பிட்ற பொருள் தான். ம், எப்படி சாப்பிடுவீங்க? ரூமுக்கு வா, எப்படி சாப்பிட்றேன்னு செஞ்சு காமிக்கிறேன். அப்படின்ற மாதிரி 2 பேரும் கடல்ஸ் பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்களா? இப்போ அங்கேருந்து உங்கள் அப்பத்தா வந்துட்டு, அம்மாடி சாப்பாடு ஆச்சா அப்படின்னு உள்ளே வராங்க. அத்தா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் தள்ளி தள்ளி வந்துட்டீங்க. பேராண்டி இங்கே என்ன பண்ணுற? அது தண்ணி குடிக்கலான்னு வந்தாங்க அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் சொம்பிலேருந்து தண்ணி எடுத்து குடிச்சிட்டு அவர் போகிறாரு. அப்படின்ற மாதிரி பார்க்குது உங்கள் அப்பத்தா. இப்போ அப்படியே டைம் போயிருந்திருக்கும். காலை சாப்பாடு, மதிய சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு சாயங்காலம் ஒரு 5 மணி போல் உங்கள் ரூமில் நின்று நீங்கள் வந்து தலை சீவிட்டு இருந்திருப்பீங்க கண்ணாடி முன்னாடி. ஜிமின் வந்து பெட்டில் உட்காந்து சும்மா ஃபோன் பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அப்படி கேஷுவலாக அந்த கண்ணாடி பக்கம் பார்க்குறாரு. நீங்கள் அழகாக தலை சீவி முடிச்சுட்டு பவுடர் அடித்து அழகாக நீங்கள் பொட்டு வச்சிட்ருக்கீங்க. உங்களோட மூக்குத்தி வந்துட்டு அந்த கண்ணாடியில் அழகாக மின்னிக்கிட்டு தெரியுது. அவர் அப்படியே அதை பார்த்துக்கிட்டே, மூக்குத்தி குத்தாதடி, எனக்கு வலிக்கும் வேணாமடி அப்படின்ற மாதிரி பாடுறாரு. நீங்கள் அதை கண்ணாடியிலேருந்து பார்த்துட்டு, உனக்கு வலிச்சா மறுநொடி நானும் உசர கையில் எடுப்பேன், உனக்கு நானும் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி பாடுறீங்க. என் தங்கமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் டக்குன்னு அந்த கண்ணாடி கிட்டே வந்துட்டு உங்களை அப்படியே பேக்கால் ஹக் பண்ணி உங்கள் நெக்கு கிட்டே வந்து அப்படின்ற மாதிரி கிஸ் பண்ணுறாரு. அத்தான் என்ன பண்ணுறீங்க? கூசுது அத்தா. இதுக்கே கூசுதுன்னு சொன்னா எப்படி? இன்னும் பண்ண வேண்டியது எவ்வளவோ இருக்குல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் வந்து கடல்ஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. தள்ளி போங்க அத்தா, நான் போய் விளக்கு ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ரூம்லேருந்து போயிருந்துருப்பீங்க. இப்படி நைட் ஆகி இருந்திருக்கும். இப்போ உங்களோட அப்பத்தா தான், பேராண்டியே நீ போயிட்டு உன் மாமனார் கூட படுத்துக்கோ சரியா? என்ன? ஆமாம் மாப்பிள்ள, நான் ஒயின் கூட அவர் ரூமில் படுத்துக்கிறேன், நீங்கள் அவர் கூட படுத்துக்கோங்க இந்த ரூமில். நீங்களுமா? அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு ஜிமின். ஆமாம் மாப்பிள்ள, நீங்கள் என் கூட படுத்துக்கங்க வாங்க. உங்கள் கூட படுத்துக்கிட்டு நான் என்ன மாமா பண்ணுறது அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு ஜிமின். ஸோ இப்போ ஒரு வழியாக நீங்கள் வந்துட்டு உங்கள் ரூமுக்கு போயிருந்திருப்பீங்க. ஜிமின் அப்படியே போகிறவங்களையும் ரொம்ப ஏக்கமாக பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் அவரும் உங்கள் அப்பா கூட போய் படுத்துருந்துருப்பாரு. இப்போ நைட்டு கரெக்டாக ஒரு 12:30 இருக்கும். ஜிமின் அப்படியே மெதுவாக எழுந்திரிச்சு பார்க்குறாரு. பார்த்தா அவங்க மாமா வந்துட்டு நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ ஜிமின் அப்படியே மெதுவாக எழுந்திரிச்சு வெளில வந்து பார்க்குறாரு. ஹாலில் உங்கள் அப்பா வந்துட்டு நல்லா கரெக்டாக விட்டு தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ தூங்கிருச்சு கிளவி அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்போ மெதுவாக உங்கள் ரூமுக்கு தான் வந்துட்டுருக்காரு. பார்த்தா உங்கள் அம்மா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. பக்கத்தில் நீங்கள் க்யூட்டாக நைட்டி போட்டுட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. அவர் அப்படியே மெதுவாக உங்கள் கிட்டே வந்துட்டு உங்கள் பக்கத்தில் அப்படியே உட்காந்துக்கிட்டே, ஹாய் பொண்டாட்டி, என் தங்க குட்டி, என் திருடி அப்படின்ற மாதிரி உங்களை எழுப்பிட்டுருக்காரு. நீங்கள் அப்படியே அப்படின்ற மாதிரி எழுந்துட்டுருக்கீங்க. அப்படியே இப்படி கண்ணை முழிச்சு பார்க்குறீங்க. பார்த்தா பக்கத்தில் சிமின் அப்படின்னு அவர் டக்குன்னு வந்துட்டு உங்களோட வாய் வந்து மூடி இருந்திருப்பார். நான் தான் சந்திரி. அதான் என்ன பண்ணுறீங்க நீங்கள்? தூங்கலையா? சந்திரிச்சு வெள்ளவா? அதான் எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. அது எனக்கும் தெரியும். சந்திரி சந்திரிடி அப்படின்ற மாதிரி பல்ல கடிச்சிட்டு உங்களை வந்து எழுப்பி விடுறாரு. ஸோ நீங்களும் மெதுவாக எழுந்திரிச்சிருந்துருப்பீங்க. அவர் அப்படியே நைஸாக உங்களை அந்த ரூம்லேருந்து வெளியில் கூட்டிகிட்டு போயிருந்திருப்பாரு. இப்போ ஜிமின் வந்துட்டு உங்களை அந்த கிச்சனுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாரு. கிச்சன் மொத்தமே இருட்டாக இருக்குது. ஹாலில் வந்துட்டு குட்டியாக ஒரு எல்லோ கலர் லைட் லேம்ப் மட்டும் எரிஞ்சிட்டு இருந்திருக்கும். அந்த லைட்டோட ரிஃப்ளெக்ஷன் மட்டும்தான் அந்த கிச்சனில் இருக்குது. ஸோ இப்போ அவர் உங்களை அந்த ஸ்லாப்பு கிட்டே நிற்க வச்சுட்டு உங்கள் 2 சைடும் கையை வச்சுட்டு உங்களை அப்படியே செடியூசிங்காக பார்த்துட்ருக்காரு. என்னதான் தூங்காமல் நடு ராத்திரியில் எழுப்பிட்டு என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள்? பின்ன பகல் ஃபுல்லாக என்ன உன் அப்பத்தா உன்கிட்டே நெருங்க விட மாட்டேங்குது. ராத்திரியில் தானே நிம்மதியாக வர முடியும் அப்படின்ற மாதிரி கிட்ட வந்து அவர் கிஸ் பண்ணி இருந்திருப்பாரு. அதான் அப்போ இதுக்காக தான் எழுப்புனீங்களா என்ன? பின்ன நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆக்கிட்டு இன்னும் ஒரு முத்தம் கூட கொடுத்துக்கலடி. அதெல்லாம் தப்புங்க அத்தான். எது தப்பு? மற்ற விஷயம் பண்ணாதானடி தப்பு, ஒரு முத்தம் கொடுக்கறதுல என்னடி தப்பு? இங்கே பாரு, எனக்கு இப்போ முத்தம் வேணும், நீ கொடுக்குற. ஒரு முத்தம் தானே? கொடுத்துட்டா அதுக்கப்புறம் சமத்தா போய் படுத்துக்கணும். யாரு கூட? உன் கூடயா? அப்பா கூட அத்தான். சரி கொடு
அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஒரு மாதிரி ஹெசிடேட் ஆகிட்டே அவர்கிட்ட நீங்கள் அப்படியே லீன் ஆகி போயிட்டுருக்கீங்க. பட் அவரோட லிப்பை ஸ்மாஷ் பண்ணுறதுக்கு உங்களால் முடியல, ரொம்ப ஹெசிடேஷனாக இருக்குது. அவர் அப்படியே உங்கள் ஹிப்பை பிடிச்சிக்கிட்டு இழுத்துட்டு கூடோடி அப்படின்னு சொல்லிட்டு அவருமே லைட்டாக லீன் ஆகி வராரா. ஸோ நீங்களும் லீன் ஆகி போகிறீங்க. 2 பேரோட லிப்ஸுமே இப்போ அட்டாச் ஆகுது. நல்ல டீப்பான ஒரு லிப் கிஸ். இது உங்களோட ஃபர்ஸ்ட் டைம் லிப் கிஸ். ஸோ ரொம்ப ஸ்வீட்டாக ரொமான்டிக்காக இருந்திருக்கும் அந்த கிஸ். ஜிமின் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் லிப்ஸில் இருந்து உங்கள் சீக்ஸு, சின்னு, நெக்குன்னு சொல்லி அங்கங்கே கிஸ் கொடுத்துட்டே இருந்திருப்பாரா. உங்களுக்கு அது நல்லாவே ஃபீல் ஆகுது. நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகிட்டு இருக்கீங்க. அப்படி நீங்கள் கண்ணை மூடி மோன் வேறு பண்ணுறீங்க. ஜிமின் நல்லா உங்கள் இடுப்பை பிடிச்சி கிட்ட இழுத்துட்டு உங்கள் கழுத்துலலாம் அப்படி மேய்ஞ்சிக்கிட்டு இருந்திருப்பாரு. இப்போ இந்த கிஸ்ஸு சவுண்டு வந்துட்டு ஹாலில் படுத்துட்ருக்குற உங்கள் அப்பத்தாவுக்கு நல்லா கேட்டிருந்துருக்கும். என்ன இந்த பள்ளி கத்திக்கிட்டே கிடக்கு அப்படின்ற மாதிரி உங்கள் அப்பத்தா படுத்துட்ருக்காங்க. இப்போ அந்த கிஸ்ஸோட சவுண்டு வந்துட்டு இன்னும் டீப்பாக கேட்குதா. என்னது இது, பள்ளி கத்துச்சுன்னு பார்த்தா இப்போ எலி கத்துற சத்தம் கேட்டுன்னு இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. ராய் சோ சும்மா கத்திக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பத்தா படுத்துட்ருக்காங்க. இவங்க இந்த மாதிரி சொன்னது உங்கள் 2 பேருக்கும் சுத்தமாக கேட்கவே இல்லை. நீங்கள் 2 பேரும் அன்கான்ஷியஸில் இருக்கீங்க. நீங்கள் சும்மா சொல்லக்கூடாது. அவர் கிஸ்ஸு கொடுக்க நீங்கள் அப்படின்ற மாதிரி மோன் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. அதை இந்த எலியும் பள்ளியும் சேர்ந்து கத்தி எழுப்பி விட்டுருச்சோ. தண்ணி வேறு சொம்பில் தீர்ந்து போயிடுச்சு. கிச்சனுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா தான் வந்து எழுந்திரிச்சு கிச்சனுக்கு வந்துட்டுருக்காங்க. நல்ல வேலை நீங்கள் வந்துட்டு லைட்டாக அப்படி கண்ணை ஓப்பன் பண்ணி பார்த்துருந்துருப்பீங்க. பார்த்தா அங்கேருந்து உங்கள் அப்பா தான் வந்துட்டுருக்காங்க. நீங்கள் அப்படி டக்குனு ஜிமின் கிட்ட அத்தா அப்பத்தா அவர் அப்படி திரும்பி பார்க்குறாரு. ஒன்றும் இல்லை அமைதியார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களை நல்லா இறுக்கி பிடிச்சிக்கிட்டாரு. உங்கள் அப்பத்தாக்கு வந்துட்டு இருட்டாக இருக்கிறதுனால நீங்கள் 2 பேரும் அங்கே நின்றுட்டுருக்கீங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. பட் தண்ணி பானை வந்து எந்த டைரெக்ஷனில் இருக்கும் அப்படின்னு தெரியும் இல்லையா. ஸோ அந்த டைரெக்ஷனில் அவங்க நடந்து போயிட்டு சொம்பில் தண்ணி எடுத்துகிட்டு இருந்திருப்பாங்க. நீங்கள் 2 பேரும் நைஸாக கிச்சன்லேருந்து அப்படியே வெளியில் வந்துருந்துருப்பீங்க. ஸோ நீங்கள் பயந்து இப்படி வந்ததுனால அந்த கிச்சனோட ஆப்போசிட்டில் ஸ்க்ரீன் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. அந்த ஸ்க்ரீனை தாண்டி இந்த பக்கத்தில் வந்துட்டு ஒரு ஜக்கு மாதிரி ஏதோ இருந்திருக்கும் போல இருக்குது. ஜிமின் தெரியாமல் அதை தட்டி விட்டுருவார். அது கீழே விழுந்துடும். ஐயோ வீட்டுக்குள்ளே திருடா வந்துட்டா, எல்லோரும் வாங்க வாங்க அப்படின்ற மாதிரி உங்கள் அப்பா தான் கத்திட்டு இருக்காங்க. இங்கே நீங்கள் 2 பேரும் தெரிச்சு 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் ஓடி இருந்திருப்பீங்க. இப்போ உங்கள் அம்மா அப்பா 2 பேருமே என்ன ஆச்சோ அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்திருப்பாங்க. மா என்னம்மா எதுக்கு இப்படி கத்துனீங்க? டே முருகா, வீட்டுக்குள்ளே திருட வந்துட்டான்டா. திருடனா? எங்க பாட்டி அப்படின்ற மாதிரி ஜிமின் கேட்குறாரு. மாப்பிள்ள நீங்கள் எப்போ வந்தீங்க? அது பாட்டி கத்துனதும் நானும் ஏஞ்சி வந்துட்டேன் மாமா. ஓ, உங்கள் அம்மா அப்படியே இங்கே நின்றுட்டுருக்குற உங்களை பார்க்குறாங்க. ஏய், எனக்கு தெரியாமல் நீ எப்படி ஏஞ்சி வந்த? அப்பதான் கத்துனாங்கல்லம்மா, அப்பதான் நானும் ஏந்திரிச்சு வந்தேன். டே முருகா, இங்கே பாரு, இந்த ஜக்கு கூட கீழே விழுந்திருக்கு. நான் சொன்னால திருட வந்திருக்கான்னு. உங்கள் அப்பா போய் என்ன ஏதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் பக்கம் போயிருந்திருப்பாரு. பார்த்தா நீங்கள் வந்துட்டு ஒரு குட்டியாக வெள்ளை கலரில் ஒரு பூனை வந்து வளர்த்துட்ருக்கீங்க போல். அந்த பூனை அந்த பக்கமாக ஓடிட்டு இருந்திருக்கும். அட மா, நம்ம மியாவுதாமா ஓடிக்கிட்டு இருக்கு, அதுதாம்மா தள்ளி விட்டுருக்கோம். அங்கே பாருங்க அப்படின்னு உடனே உங்கள் அப்பா பார்த்துருந்துருப்பாங்க. பார்த்தா பூனை ஓடிட்டுருக்கு. இந்த கழுதை தானா அப்படின்ட்டு உங்கள் அப்பா மண்டையை சொறிகிறாங்க. இந்தா ஒயனே, இந்த பூனையை வளர்க்காதுன்னு ஒட்டி எத்தனை தடவை சொன்னேன் பாரு, எல்லாரோட தூக்கத்தையும் கெடுத்துருச்சு. இப்போ ஜிம்மின்னு சொல்கிறாரு. பாட்டி பூனை கெடுக்கல, நீங்கள் தான் கெடுத்தீங்க. என்ன பேராண்டி சொல்கிற? நான் கெடுத்தேனா? ஆமாம், வந்தது பூனையா என்னன்னு கூட பார்க்காம நீங்கள் தானே திருடுன்னு கத்துனீங்க. அதனால தானே எல்லோரும் எந்திரிச்சு வந்தோம். மாப்பிள்ளை சொல்கிறது சரிதான். ஏமா இப்படி எல்லாரோட தூக்கத்தையும் கெடுத்துட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, வாங்க வந்து படுங்க அப்படின்ட்டு உங்கள் அப்பா படுக்க வச்சுருப்பாரு. ஒன்றும் இல்லை, எல்லாரும் போய் படுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் அப்படியே போகும்போது ஜிம்மி அப்படியே பார்க்குறீங்க. அவருமே உங்களை பார்க்குறாரு. 2 பேருமே ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரூமுக்கு போய் படுத்து தூங்கி இருந்திருப்பீங்க. நீங்கள் அப்படியே ரூம்குள்ளே போயிட்டு அந்த பெட்டில் உட்காந்துட்டு உங்கள் வாயில் கையை வச்சுட்டு நீங்கள் அப்படியே ப்ளஷ் ஆக்கி சிரிச்சிட்ருக்கீங்க. உங்கள் அம்மா அதை பார்த்துட்டு என்ன புள்ள சிரிச்சிட்ருக்க? ஒன்றும் இல்லைம்மா, அப்போ தான் நினச்சேன், சிரித்தேன். சிரித்தது போதும், தூங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் அதுக்கப்புறம் தூங்கி இருந்திருப்பீங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் சீக்கிரமாகவே ஏந்திரிச்சிட்டு உங்கள் அப்பா கிட்டே போயிட்டு, அப்பா எனக்கு இன்னைக்கு மீன், இறால் அப்புறம் நண்டு வாங்கிட்டு வந்து தெரியலாம். சரிம்மா, மாப்பிள்ளை வந்திருக்காரு, உன் கையால் இன்னைக்கு சமைச்சு கொடு. உன் சமையல் எப்படி இருக்குன்னு மாப்பிள்ளை பார்க்கட்டும். சரிப்பா அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ உங்கள் அப்பா போயிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக மீன், நண்டு, இறா 3மே வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு.
நீங்கள் அதை ஜிமின்காக பார்த்து பார்த்து அவ்வளோ ஆசையாக சமைச்சிட்டு இருந்திருப்பீங்க. வீடு ஃபுல்லாக கம கம கமன்னு அவ்வளோ சமையல் வாசம் அடிச்சிட்டு இருந்திருக்கும். ஸோ ஒரு வழியாக ஆஃப்டர்நூன்லாம் எல்லா சமையலுமே முடிச்சுட்டு ஹாலில் நல்லா தலைவாழை இலை போட்டு உங்கள் அத்தானுக்கு அவ்வளோ சூப்பராக பரிமாறிட்டு இருக்கீங்க. ஜிமின் அப்படியே நீங்கள் பரிமாறுறதையே அவ்வளோ அட்மையர் பண்ணி பார்த்துட்டு இருந்திருப்பாரு. சாப்பிடுங்க அத்தா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அவர் அதை எடுத்து சாப்பிட்டு பார்க்குறாரு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது அந்த மீன் குழம்பு. வயான், மீன் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்குது தங்கம். அது எப்படி நல்லா இல்லாமல் இருக்கும் தம்பி? என் பேத்தி கையால் சமைச்சா 8 ஊருக்கு மணக்கும் தெரியுமா? உண்மைதாங்க அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை அவ்வளோ ஆசையாக சாப்பிட்டுட்டு இருக்காரு. வயான், நீ சாப்பிட்டியா? இல்லைத்தா, நீங்கள் சாப்பிடுங்க, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். நீ வா, சேர்ந்து உட்காந்து சாப்பிட்லாம். பரவாயில்ல அத்தா. இந்தா புள்ள ஒயனு, அதான் உன் வீட்டுக்காரர் கூப்பிட்றாருல ஆசையா, போய் சேர்ந்து உட்காந்து சாப்பிடு போ. அப்போதான் இது சொல்கிறது அப்படின்ற மாதிரி இங்கே பார்த்துட்ருக்கீங்க. என்ன பார்க்குற? நான் ஒன்றா இருக்கக்கூடாதுன்னு தான் சொன்னேன், சேர்ந்து சாப்பிடக்கூடாதுன்னெலாம் ஒன்றும் சொல்லலை, சரியா? போய் உட்காருப்போ. அம்மாடி மல்லிகா, இங்கே வாமா, பிள்ளைக்கு பரிமாறு அப்படின்னு உங்கள் அம்மாவை கூப்பிடுறாங்க. உங்கள் அம்மா அங்கேருந்து வந்துட்டு, ஒயன் நீ போய் உட்காருடா, நான் பரிமாறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்துருந்துருப்பீங்க. உங்கள் அம்மா உங்களுக்கும் வைக்கிறாங்க. ஸோ 2 பேரும் சேர்ந்து அந்த மீன் குழம்ப சாப்பிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இப்படியே டேஸ் போயிருந்திருக்கும். ஒரு வேளையாக சண்டே மதியம்லாம் ஜிம்மின் வந்துட்டு உங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி இருந்திருப்பாரு. ஸோ போகும்போது உங்கள் கையை பிடிச்சிட்டு, இன்னும் 1 வாரம் தான், அந்த 1 வாரத்துக்கு அப்புறம் அடுத்த நிமிஷமே இங்கே வந்து உன்னை கூட்டிகிட்டு போயிடுவேன். அப்போ முதலிரவு கொண்டாட வேண்டாமா? யார் சொன்னா? முதலிரவு கொண்டாடிட்டு அடுத்த நிமிஷமே கூட்டிகிட்டு போயிடுவேன். சரி, இப்போ பார்த்து வண்டி ஓட்டுங்க. பார்த்து ஊருக்கு போயிட்டு வாங்க. லவ் யூ வயான் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்களும் அப்படியே அவர் கண்ணை பார்த்துட்டு லவ் யூ டூ அத்தா. பாரா, என் பொண்டாட்டி இங்கிலீஷ்லாம் பேச கற்றுக்கிட்டா போல இருக்கு. பின்ன இத்தனை நாள் உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன், இது கூடயுமா சொல்ல தெரியாது? சரி, பார்த்து ஊருக்கு போயிட்டு வாங்க. போயிட்டு மறக்காமல் ஃபோன் பண்ணுங்க. பாய். பாய் அத்தா அப்படின்னு சொல்லி நீங்கள் வழி அனுப்பி வைக்கிறீங்க. அவருமே அதுக்கப்புறம் போயிருந்திருப்பார். ஸோ இப்படியே அந்த 1 மாதம் போயிருந்திருக்கும். ஒரு வழியாக அந்த ஆடி மாதம் கம்ப்ளீட் ஆகி இருந்திருக்கும். அடுத்த நிமிஷமே ஜிம்மின் வந்துட்டு காரை எடுத்துகிட்டு உங்கள் வீட்டுக்கு தான் வந்திருந்திருப்பார். அன்னைக்கு நைட்டு தான் உங்களோட ரூமை நல்லா சாமந்தி பூலாம் போட்டு அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஆரஞ்சு வித் ரெட் கலரில் ஒரு பட்டு புடவை, தலை நிறைய அந்த கனகாமரப்பூ, அவ்வளோ அழகாக உங்களை அவங்க அம்மா ரெடி பண்ணி விட்டுருக்காங்க. அம்மாடி சந்தோஷமாக இருங்க, சரியா? இந்தா அப்படின்னு சொல்லி உங்கள் கையில் அந்த பால் கிளாஸை கொடுத்து உங்களை அழகாக அந்த ரூம்குள்ளே அனுப்பி வைக்கிறாங்க. ஜிம்மன் லிட்ரலி உங்களுக்காக அவ்வளோ ஈகராக அந்த ரூமில் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. நீங்கள் இப்போ உள்ளே வந்ததும் அவர் அப்படியே அந்த பெட்டில் இருந்து ஏந்திரிச்சிட்டு அப்படியே உங்களையே பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே கையில் அந்த கிளாஸை வச்சுட்டு வெக்கப்பட்டுட்டு நின்றுட்டுருக்கீங்க. ஓய், நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அத்தாங்கிட்ட வாடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு அப்படியே ஹெசிடேட் ஆகிட்டே மெதுவாக அவர்கிட்ட நடந்து போகிறீங்க. அந்த பால் கிளாஸை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பால் கிளாஸை வாங்கி பக்கத்தில் டேபிளில் வச்சுட்டாரா. நீங்கள் அப்படியே அத்தா அதை நீங்கள் குடிக்கணும், அப்புறம் குடிச்சிக்கலாம், முதல்ல இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே ஒரு டைட்டாக வார்மாக ஒரு ஹக் பண்ணி உங்கள் நெக்கு கிட்ட ஃபேஸை வச்சு கண்ணை மூடி அதை ஃபீல் பண்ணுறாரு. அத்தானை கட்டி கோடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து ரிட்டன் பேக் ஹக் பண்ணி இருந்திருப்பீங்க. கொஞ்ச நேரம் இப்படியே கட்டி பிடிச்சிக்கோ அத்தானை அப்படின்னு சொல்லி இன்னும் டைட்டாக ஹக் பண்ணுறாரு. நீங்களும் அப்படியே ஹக் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இப்போ மெதுவாக அந்த ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு ஜிமின் தான் அப்படியே உங்களோட ஃபோர்ஹெட்டை அட்டாச் பண்ணிவிட்டு உங்களையே அப்படியே செட்யூசிங்காக பார்த்துக்கிட்டே இருக்காரு. நீங்கள் வெக்கப்பட்டு தலையை கீழே குனிஞ்சே தான் இருக்கீங்க. பயமா இருக்கா? பயமா இல்லை? உன்னை பயப்பட வைக்கவா? நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. உன்னை கதற வைக்கவா? நீங்கள் அப்படியே ஷாக்கிங்காக அவரே பார்த்துட்ருக்கீங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவர் டக்குன்னு பக்கத்தில் இருக்கிற அந்த பால் கிளாஸை எடுத்து மடக்குன்னு குடிச்சிட்டு உங்களை அப்படியே பிரைடல் ஸ்டைலில் ஒரே அடியாக தூக்கிட்டாரு. ஸோ அப்படியே அந்த பெட்டில் போட்டுட்டு உங்கள் சாரீ ப்ளீட்டை அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு உங்கள் நெக்கு கிட்டே வந்து செம்மையாக கிஸ் பண்ணி இருந்திருப்பாரு. நீங்கள் அவரோட ஹெட்டை பிடிச்சிட்டு அப்படியே மூன் பண்ணிகிட்ருக்கீங்க. அவரோட ஃபேஸஸ் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட நெக்கை தாண்டி உங்கள் செஸ்ட்டுக்கிட்ட வந்துருந்துருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட ப்ளவுஸோட ஹூக்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு அவர் பயங்கரமாக அங்கே ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் லிட்ரலி அவ்வளோ மூனிங் பண்ணுறீங்க.
ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட எல்லா ட்ரெஸ்ஸுமே ரிமூவ் ஆகுது, அவரோட எல்லா ட்ரெஸ்ஸுமே ரிமூவ் ஆகுது. 2 பேருமே அன்றைக்கி நைட்டு உங்களோட லைஃப்பை பிகின் பண்ணி இருந்திருப்பீங்க. ஸோ ஆஃப்டர் செவரல் ரவுண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் 2 பேருமே அந்த ஒரே பெட்ஷீட் தான் போத்தியிருக்கீங்க. ஜிமின் உட்காந்துருக்காரு, ஜிமினுக்கு முன்னாடி நீங்கள் உட்காந்துருக்கீங்க. ஜிமின் அப்படியே உங்களை பின்னாடிலேருந்து வந்து உங்கள் கழுத்தோடு சுற்றி அழகாக ஹக் பண்ணிவிட்டு உங்கள் நெக்கு கிட்ட ஃபேஸை வச்சுட்டு அழகாக உங்களை கொஞ்சிக்கிட்டு இருக்காரு. நீ என் தங்கோண்டி, நாளைக்கெலாம் நம்ம வீட்டுக்கு போயிடலாம் சரியா? இதுக்கு மேலே என்னை காக்க வைக்காத. இதுக்கு மேலே என்னால் உன்னை விட்டு பிரிஞ்சு சத்தியமாக இருக்க முடியாது. வந்துடுறியா? என்ன கேட்குறீங்க அத்தான்? நான் உங்களோட பொண்டாட்டி, உங்களுக்கு மட்டும்தான். இனிமேல் என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு எல்லா உரிமையுமே உங்களுக்கு இருக்குது. யாருமே உங்களை தடுக்க மாட்டாங்க. தடுத்தா கையை காலெல்லாம் வெட்டி போட்டுற மாட்டேன் அப்படியே நீங்கள் ஸ்மெல் பண்ணுறீங்க. நீங்கள் அப்படியே பேசிகிட்டே இருக்கும்போது ஜிமின் அப்படியே பக்கத்தில் இருந்து ஒரு ஜுவல் பாக்ஸில் ஒரு செயின் எடுக்கிறாரு. அதை நீங்கள் பார்க்கல. அவர் அப்படியே எடுத்து உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டே கொண்டு வந்து அப்படியே அந்த செயின் உங்களுக்கு சர்ப்ரைசிங்காக போட்டு விட்டுருந்துருப்பாரு. அத்தா, தங்க செயின். என்ன அத்தா இதெல்லாம்? என் தங்கத்துக்கு ஒரு சின்ன தங்க பரிசு. நீங்கள் அப்படியே அந்த செயினை பார்க்குறீங்க. அதில் JY அப்படின்னு சொல்லி ஹார்ட்டில் குட்டியாக அழகாக எழுதியிருக்கு. நீங்கள் அப்படியே இது JY. ஜேனா ஜிமின், அதாவது நான். ஒய்னா ஒயன், நீ. நம்ம 2 பேரும் இருக்கிற மாதிரி தான் இந்த செயினை செய்ய சொல்லியிருந்தேன். இந்த செயினை நான் நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி செய்ய சொல்லியிருந்தேன் தெரியுமா? ஃபஸ்ட் நைட் அப்போது உனக்கு இதை கிஃப்டாக கொடுக்கலான்னு ரொம்ப ஆசைப்பட்டிருந்தேன். அப்போ தான் உன் அப்பத்தா ஆடி மாதம்னு ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டுச்சு. அதனால என்னால் உன்கிட்ட இதை கொடுக்க முடியல. அதான் இந்த ஃபஸ்ட் நைட்டில் உனக்கு இதை கொடுத்துடலான்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தேன். பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி உங்கள் கண்ணை பார்த்து கேட்குறாரு. நீங்கள் அப்படியே ரொம்ப எமோஷ்னலாக உங்கள் அத்தானை அப்படியே நெஞ்சோடு சேர்த்து நீங்கள் அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டீங்க. ஓய், என்னடி ஆச்சு? இல்லை அத்தான், என் மேலே இந்த அளவுக்கு யாரும் பாசம் காட்டினது கிடையாது. எங்கள் அப்பாவும் அம்மாவும் காட்டுவாங்க, ஆனால் அவங்கள தவிர நான் வேறு யாருக்கிட்டேயுமே பேசினது கிடையாது. எனக்கு விவரம் தெரிஞ்ச நாளிலேருந்து இப்போ வரைக்கும் இந்த வீடு மட்டும்தான் என்னோட உலகமே. இந்த வீட்டை தாண்டி நான் எங்கேயுமே போனது கிடையாது. எனக்கு நண்பர்கள்னு யாருமே இல்லை. ஊரில் சுஜி இருக்கா, ஆனால் அவளுமே எப்பயாவது தான் வீட்டுக்கு வருவா. நானும் எங்கேயும் போனதில்லை, யாருக்கிட்டேயும் பேசவும் மாட்டேன். என்னெல்லாம் யாருக்கும் பிடிக்காதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அத்தா. ஆனால் நீங்கள் என் மேலே உசிரே வச்சுருக்கீங்க. உங்களை கல்யாணம் பண்ணிக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் அத்தா. அவர் அப்படியே கீழே இருக்கிற உங்களோட சீக்ஸை பிடிச்சி அப்படியே நிமித்தி அவரை பார்க்க வச்சுட்டு, வாழ்க்கையை ஆரம்பித்த நேரத்தில் இப்படி தான் அழுவாங்களா யாராவது? இன்னும் வாழ்க்கையில் உனக்கு நான் காட்ட வேண்டிய பாசம் எவ்வளவோ இருக்குடி. ஒன்றுத்துக்கும் இப்படி தான் அழுதுட்ருப்பியா சொல்லு? என் தங்கோண்டி நீ அப்படின்ற மாதிரி ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணி இருந்திருப்பாரு. ஸோ அப்படியே அன்றைக்கி நைட்டு போயிருந்திருக்கும். நெக்ஸ்ட் டேலாம் ஜிமின் அவரோட வீட்டுக்கு உங்களை கூட்டிகிட்டு போயிருந்திருப்பார். போகும்போதெல்லாம் உங்கள் அம்மா அப்பா அப்பத்தாக்கிட்டலாம் வந்துட்டு போயிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு அப்படியே கண்ணீர் மழுக நீங்கள் வந்துட்டு கிளம்பி இருந்திருப்பீங்க. ஜிமின் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, கவலைப்படாத, நீ எப்போல்லாம் உங்கள் அப்பா அம்மாவை பார்க்கணுன்னு ஆசைப்படுறியோ அப்போல்லாம் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வரேன், நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. ஸோ ஜிமினோட வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அந்த குடும்பத்துக்கு ஒரு நல்ல மருமகளாக, உங்கள் அத்தானுக்கு ஒரு நல்ல மனைவியாக அப்படியே உங்களோட லைஃப்பை நீங்கள் ஹாப்பியாக லீட் பண்ணிகிட்ருக்கீங்க. என்னதான் நீங்கள் பெருசாக படிக்கலைனாலும், உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியலைனாலும், ஜிமினுக்கு நீங்கள் தான் எல்லாமே. அவர் சொன்ன மாதிரியே உங்களை அப்படியே குழந்த மாதிரி வச்சு தாங்கன்னு தாங்கி இருந்திருப்பாரு. உங்களோட அந்த இன்னசென்ட்டை அவர் அவ்வளோ ரசிக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் உங்கள் 2 பேருக்கும் அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்திருந்திருக்கும். ஹாப்பி ஃபேமிலி. ஸோ இதோட இந்த பியூட்டிஃபுல்லான ஒன் ஷாட்டை நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இது ஒரு சிம்பிள் ஸ்டோரி தான்டா, ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக அதை உங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். இதுக்கப்புறம் வரக்கூடிய ஒன் ஷாட்டில் நம்ம சிறப்பாக செஞ்சு விட்டுடலாம், ஓகேங்களா? ஸோ எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. கீழே ஹைப் பட்டன் காமிச்சதுன்னா அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அது என்னோடய ரெக்கமெண்டேஷன்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஹோப் நீங்கள் எல்லோரும் இதை பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகே, என்னை இன்ஸ்டாவில் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணலையும் பயோவில் லிங்க் இருக்குது. உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் என்ன ஃபாலோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஜேகேக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒன் ஷாட்டோட உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். OT7 பர்பிள் யூ, I purple you.